பேரினம் நம் வன்னிய இனம். ஆண்ட பேரினமான நம்முடைய வன்னிய இனம் இன்று அடிமைப்பட்டு எடுப்பார் கைப்பிள்ளையாக, ஓட்டு போடுகின்ற சாதியாக, எல்லா கட்சிகளுக்கும் கொடிபிடிக்கின்ற சாதியாக, இன்றைக்கு மிக மிக ஒடுக்கப்பட்ட சாதியாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையை உணர்ந்துதான் நான் 1980 வன்னியர் சங்கம் தொடங்கினேன். அதற்கு முன்னாலே இந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்காக பல தலைவர்கள் முன் வந்தாலும் அவர்கள் இந்த சமுதாயத்தை காட்டி தங்களை வளர்த்து கொண்டார்களே தவிர, ஒரு சிலர் இதை வைத்து பிழைப்பு நடத்தினார்களே தவிர, ஒரு சிலரால் இந்த வன்னிய மக்களை ஒன்று திரட்ட முடியாமல் போனதே தவிர, இப்படி மாறி மாறி இந்த சமுதாயம் இருந்த நிலையிலே தான் ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்து ஒரு சிறிய விவசாயினுடைய பிள்ளையாக பிறந்த நான் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே டாக்டர் பட்டம் பெறுகின்ற வரை நான் படிப்பதற்காக பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாளாது. அந்த நிலையிலே தான் நான் பட்ட கஷ்டம் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் படக்கூடாது. அவர்கள் கல்வி பெற வேண்டும், கல்வி பெற்றபின் அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், அதிகாரத்திலே அமர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு 20% ஒதுக்கீடு நாம் பெற்றாலும் அது முழுமையாக இல்லாத நிலையிலே இன்றைக்கு நாம் மற்றவர்களை கையேந்தி எங்களுக்கு பிச்சை போடுங்கள் என்று சொல்லுகின்ற நிலையிலே நாம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே நாம் ஆண்டால்தான் நாம் வாழ முடியும். நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆள வேண்டும், நாம் அதிகாரத்தை பெற வேண்டும், பொறுப்புகளை வகிக்க வேண்டும். தரமான கல்வியும், கட்டாய கல்வியும், கட்டணமில்லாத கல்வியும், அதன் பிறகு வேலை வாய்ப்பும் இந்த மக்களுக்கு கிடைத்தாக வேண்டும். உழவு தொழில் மேன்மை பெற வேண்டும். இதையெல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் வன்னியன் மீண்டும் ஆட்சி கட்டிலில் ஏற வேண்டும். ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆட்சியிலே அமர வேண்டும். இதை ஒவ்வொரு வன்னிய இளைஞனும் உணர வேண்டும், இந்த மக்களும் உணர வேண்டும். ஒன்று திரண்டு வன்னியர் சங்கத்தின் பின்னாலே, பாட்டாளி மக்கள் கட்சியின் பின்னாலே, என் பின்னாலே தொடர்ந்து அணிதிரள வேண்டும். ஒற்றுமை உணர்வையும் கல்வி அறிவையும் வளர்த்து கொண்டு நாம் ஆளுவோம், அணிதிரள்வோம் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு இனமான சொந்தங்களே வணக்கம். இந்திய துணைக்கண்டத்தில் ஏற்ற மிகுந்த பாரம்பரியத்தோடு மூத்த குடியாம் தமிழ்குடியில் ஏர் நெறியும் போர் நெறியும் கொண்ட புகழ்மிக்க சமூகமாய் திகழ்வது வன்னியகுல சத்திரியர் எனப்படும் நம் வன்னிய பேரினம். முடிசூடி ஆண்ட மூத்த இனம் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் பாளையக்காரர்களாய், ஜமீன்களாய், நிலச்சுவான்களாய், மிட்டா மிராசுகளாய் வாழ்ந்தவர்கள் நம் மரபின் முன்னோர்கள். இவர்கள் வாரி வழங்கிய செல்வங்கள் ஆலயங்களாய், அன்ன சத்திரங்களாய், அறக்கட்டளைகளாய், கல்வி கூடங்களாய் நாடு முழுவதும் நிமிர்ந்து நிற்கின்றன. ஆனால் அந்த மரபின் வழிவந்த நாமோ இன்று நிமிர முடியாத சுமையோடு நிலை உழைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்ட பெருமையெல்லாம் தொலைந்து இன்று நலிந்த பிரிவாய், ஓட்டு மட்டும் போடும் அடிமை சாதியாய் நாம் மாறிப்போனதற்கு யார் காரணம்? வேறு யாரும் அல்ல, நாமே தான். ஆம், நம் பெருமையை மறந்தோம், ஒற்றுமையை தொலைத்தோம், அடுக்குமொழி பேச்சில் அறிவிழந்தோம், அரிதாரம் பூசிக்கொண்டு வந்தவரெல்லாம் அரியணை ஏற பாதை போட்டு கொடுத்தோம். ஆண்ட இனமாகிய நாமும் நாட்டை ஆள வேண்டும் என்ற ஆசையே மறந்து போனோம். இருந்த அத்தனையும் நாம் இழந்து விட்டோம். ஆனாலும் அன்பு சொந்தங்களே, வீரமும் உணர்வும் நம்மை விட்டு போய்விடவில்லை.
அதுதான் இன்று நம்மை ஒன்றிணைத்திருக்கிறது. வென்று காட்ட வேண்டும் என்ற உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிறது. ஆனாலும் இந்த உணர்வும் உற்சாகமும் மட்டும் போதுமா என்றால் நிச்சயம் போதாது. நம்மிடம் ஒற்றுமை வேண்டும். திசைக்கு திசை, கட்சிக்கு கட்சி சிதறி கிடக்கிற வன்னியர்கள் எல்லாம் நம் இனத்தின் வரலாற்று பெருமையையும் சிறப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடிமை இனமல்ல நாம், ஆண்ட இனம் என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் இந்த நிலத்தில் வாழும் ஒவ்வொரு வன்னியருக்கும் உணர்த்தும் நோக்கில்தான் இந்த ஆவண குறுந்தகடு உருவாக்கப்பட்டுள்ளது. நம் இனத்தின் புராண சிறப்பு தொடங்கி வரலாற்று சிறப்பு வரை இந்த நாட்டுக்காக நாம் செய்த தியாகங்கள், சுமந்த விழுப்புண்கள், அனுபவித்த துரோகங்கள் அத்தனையும் இந்த குறுந்தகட்டில் ஆதாரமாய் தொகுக்கப்பட்டுள்ளது. வரலாறு மீண்டும் திரும்பி கொண்டிருக்கிறது. ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆள தயாராகி கொண்டிருக்கிறது. வன்னிய இனம் இன்று கண்டுள்ள எழுச்சி, உணர்வு, உயர்வு அத்தனையும் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறவர் இனத்தின் விடிவெள்ளியாக தோன்றியிருக்கிற நம் இனமான காவலர் மருத்துரையா அவர்கள். தன்னலமற்ற தன் உழைப்பாலும் தொண்டாலும் தியாகத்தாலும் அரும்பாடுபட்டு இன்று நம்மிடையே இந்த எழுச்சியை உருவாக்கியிருக்கிறார். அவர் நம்முடைய எண்ணங்களையும் லட்சியங்களையும் அவருடைய தலைமையின் கீழ் வென்றெடுக்காமல் போனால் இனி எந்த காலத்திலும் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை ஒவ்வொரு வன்னியனும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆள ஆசைப்படுவது பதவி சுகங்களுக்காக அல்ல. நாம் வாழ வேண்டும். நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு நாமே இனி ஆள வேண்டும். ஐயாவின் வழிகாட்டுதலோடு சின்னையாவின் தலைமையேற்று எழுச்சியோடும் ஒற்றுமையோடும் அந்த லட்சியத்தை வென்றெடுப்போம் என்ற சபதம் ஏற்போம். வாழ்க மருத்துரையா, வளர்க வன்னியன ஒற்றுமை. தமிழ் நிலத்தில் ஓர் காலத்தில் ஓங்கி வாழ்ந்தும் பின் தன்னிலை மறந்து தாழ்ந்து வீழ்ந்தும் போன வன்னியர் இனம் ஓர் சமூக போராளியின் வருகையால் மீண்டும் தலை நிமிர்ந்த வரலாறே இந்த ஒளிப்பேழை. வியர்வையை விதைத்துவிட்டு விளைச்சலாய் கண்ணீரை மட்டும் அறுவடை செய்து கொண்டு காலமெல்லாம் உழைப்புச் சேற்றில் உழன்று கிடக்கிற வறியவர் கூட்டம் ஒருபுறம், இவர்களை அந்த சேற்றிலிருந்து மீட்பதாய் தேர்தல் நேரத்தில் வாக்கு வாங்க வாக்குறுதி மட்டும் தந்துவிட்டு பின்னர் அத்தனையும் மறந்து ஊழல் ஊற்றுக்களால் தங்கள் வாழ்க்கை வசதிகளை மட்டும் உயர்த்திக் கொள்ளும் மோசடி அரசியல்வாதிகள் ஒருபுறம், எதிர்காலத்திலாவது இவையெல்லாம் மாற்றியமைக்க வேண்டிய பொறுப்புள்ள இளைய சமுதாயமோ தங்கள் வாழ்க்கை இருட்டாகிக் கொண்டிருப்பதை அறியாமல் திரை வெளிச்சத்தை தரிசிக்க அரங்க வாசல்களில் அலைமோதிக் கொண்டு நிற்கிறது. ஆண்ட ஒரு பரம்பரை அதிகாரமின்றி பதவிகளின்றி ஆண்டாண்டு காலமாய் ஓட்டு மட்டும் போடும் சாதியாய் அவலச்சேற்றில் விழுந்து கிடப்பதைக் கண்டு வீறு கொண்டு வெகுண்டெழுந்திருக்க வேண்டிய இவர்கள் வீரவசனம் எழுதுகிறவர்களுக்கும் பேசுகிறவர்களுக்கும் பல்லக்கு தூக்கிகளாய் மாறி தங்கள் பரம்பரை வீரத்தையே மறந்து போய்விட்டார்கள். போர் முரசு கேட்டால் கையில் வாளேந்தி அஞ்சாமல் களம் நுழைகின்ற தங்கள் இனத்தின் நெஞ்சுரம், பிணியால் இறந்தாலும் பிணத்தின் மார்பில் வாழ் கொண்டு கீறி பின் புதைக்கும் குல வீரம், வாழ்ந்த பெருமை, வரலாற்று சிறப்பு இதையெல்லாம் தொலைத்து விட்டு பின் நாம் வீழ்ந்த கொடுமை, திரும்ப நாம் இன்று கொண்டிருக்கிற எழுச்சி, நடத்திய போராட்டம், செய்த உயிர் தியாகம், அனுபவித்த சிறை வாசம் இதையெல்லாம் இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும். காட்டாறு போல தங்கள் போக்குக்கு எல்லாம் இழுக்கும் மாய சக்திகளிலிருந்து விடுபட்டு மீண்டும் மான உணர்வு கொள்ள வேண்டும். என்றும் இனி அடங்காமல் இந்த எழுச்சி தீபம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். நாம் வாழ வேண்டும் என்றால் இனி நாம் ஆள வேண்டும். நாம் ஆண்டால்தான் இனி நாம் வாழ முடியும். வன்னிய இனத்தின் மாண்பு காக்க நம் ஐயா முன்வைத்த உயிர் துடிப்பான இந்த முழக்கம் இந்த பேழை தரும் உத்வேகத்தால் உறுதி செய்யப்பட வேண்டும். அதற்கான உணர்வுகளே இந்த பேழை மூலம் இனி உங்கள் நெஞ்சில் நிறையட்டும்.
வீரம் பெற்ற வன்னிய இனத்துக்கென்று தனி சிறப்பு கொண்ட வரலாறு மட்டுமல்ல, ஒரு புராணமே கூட உண்டு. வேறு எந்த இனத்துக்கும் இல்லாத சிறப்பாக வன்னிய குலத்தின் தோற்றம் பற்றி அக்னி புராணத்தின் ஒரு பிரிவான வன்னிய புராணம் விளக்கம் சொல்கிறது. புராண காலத்தில் அசுர பெண்ணான அஜமுகி துர்வாச முனிவரோடு கலந்து வாதாவி என்ற மகனை பெற்றாள். கடுமையான தவமிருந்து சிவபெருமானிடம் அளப்பரிய பல வரங்களை பெற்றுக்கொண்ட வாதாவி அந்த ஆணவத்தால் தேவ முனிவர்களை வாட்டி வதைக்கத் தொடங்கினான். எவராலும் அழிக்க முடியாத வரம் பெற்றிருந்த அவனிடமிருந்து தங்களை காப்பாற்ற தேவ முனிவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். சிவபெருமான் வடக்கே தவமிருந்த சம்புமா முனிவர் என்ற ரிஷியை அழைத்து யாகம் தொடங்குமாறு பணித்தார். அவ்விதமே சம்பு மகரிஷியும் வன்னிமர கிளைகளை கொண்டு தீமூட்டி யாகத்தை தொடங்கினார். சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணினின்று வடிந்த நீரை ஆகுதி நீராய் தர அவ்வேள்வி தீயிலிருந்து குதிரையோடு ஒரு மாவீரன் தோன்றினான். வீரவன்னிய மகராசன் என்றும் ருத்ரவன்னியன் என்றும் பெயர் பெற்ற அவன் பின்னர் சிவபெருமானின் ஆசி பெற்று அசுரன் வாதாவியை அழித்து வெற்றி மாலை சூடினான். அவ்வெற்றிக்கு பரிசாக இந்திரன் தன் மகள்களை ருத்ரவன்னியனுக்கு மணமுடித்து தர அவன் வழியாய் தோன்றிய சந்ததிகளே வன்னிய வம்சம் என்று பெயர் பெற்றதாய் வன்னிய புராணம் கூறுகிறது. ருத்ரவன்னியனுக்கு தமிழகத்தில் பல இடங்களில் கோவில் கட்டப்பட்டிருப்பதோடு இன்றளவும் வன்னியர் தோற்றமும் வாதாவி சம்ஹாரமும் திருவிழாவாக கொண்டாடப்பட்டும் நாடகமாக நடத்தப்பட்டும் வருகிறது. கவுண்டர், படையாச்சி, நாயக்கர் என்ற பெயரிலும் திருத்தணி சார்ந்த பகுதிகளில் ரெட்டியார் என்றும், கிருஷ்ணகிரி தொடங்கி பெங்களூர் வரை திகிலர் என்ற பிரிவிலும் அழைக்கப்படும் வன்னியர் இனம் 143 பட்டங்களையும் 32 விருதுகளையும் கொண்ட பெருமைமிக்க பேரினம். வேட்டையாட வில்லை பயன்படுத்திய வில்லிகள் அல்லது வில்லாளிகள் என்ற மிக பழைய குடியினரே வன்னியர்கள் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் வன்னியரின் முக்கிய தொழிலாக வேட்டை தொழில் சங்க காலத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பது பிற்கால சான்றுகளால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தவிர தமிழகத்தில் வேறு எந்த சமூகத்தாருக்கும் உரியதாக வில் குறிப்பிடப்படவில்லை. வில்லை குலக்குறியீடாக கொண்ட இந்த குழுவின் வழி வந்தவர்களே பின்னர் வில்லை குலச்சின்னமாக கொண்டிருந்த சேர மரபினர். சேர அரசர்கள் அக்னி குலத்தை சார்ந்தவர்கள் என்பதை வில்லி பாரதம், திருவிளையாடற் புராணம், பேரூர் புராணம் ஆகியவை உறுதி செய்கின்றன. கம்பர் எழுதிய சிலை எழுபது என்ற நூலும் வன்னியர் அக்னி குலத்தரசர் என்பதையும் அவர்கள் கையில் எடுத்த வில்லின் சிறப்பு பற்றியும் கூறுகிறது. சங்க காலத்தில் தகடூர் என்று பெயர் பெற்றிருந்த தருமபுரி பகுதியை ஆண்டு வந்த அதியமான் சேரரின் தம்பி என்று குறிப்பிடுகிறது தகடூர் யாத்திரை எனும் நூல். அவர்களும் வில் சின்னத்தையே பெற்று இருந்தமையால் அதிகமான்களும் அக்னி குலத்தில் உதித்த வன்னியர்களே என்பது உறுதியாகிறது. கொல்லிமலையை ஆண்ட மணவர்களும் சேரரின் கிளையினரே என்பதை வல்வில் ஓரிக்கு ஆதன் ஓரி என்ற பெயர் இருந்ததிலிருந்து அறிய முடிகிறது. இவர்களும் வில் சின்னத்தையே பெற்றிருந்தார்கள். வல்வில் ஓரி மழவர்களின் தலை சிறந்த மன்னன். ஓரி வேட்டையாடும் போது வில்லி நின்று புறப்பட்ட அம்பு ஓர் யானையை வீழ்த்தி புலியின் வாயை பிளந்து புள்ளிமானின் உடலை ஊடுருவி பின் ஓர் பன்றியை கொன்று அடுத்து மரத்தில் இருந்த உடும்பின் உடலை தைத்து நின்றது என்று அந்த வில்லின் வலிமை பற்றி தமிழ் இலக்கியமான நற்றிணை பாடல் ஒன்று கூறுகிறது. படையாச்சி அல்லது வில்லிகள் எனப்படும் வில்லாளிகள் சோழர்கள் காலத்தில் பள்ளிவாழ் போர்ப்படையாக இருந்து பெரும்பணியாற்றியிருக்கிறார்கள். முக்கியமாக ராசேந்திர சோழன் கோசலம், வங்கம், உத்திராடம் போன்ற வடநாடுகளின் மீது படையெடுத்து பெரும் வெற்றியை பெற்று அங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வந்த போது வன்னியர்களின் பங்களிப்பே அதில் அதிகம் இருந்தது. இதனாலேயே அவர்கள் அதிகம் வசிக்கும் சயங்கொண்டம் பகுதியில் தன் வெற்றியின் நினைவு சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணித்தான் ராசேந்திர சோழன். சேரர், அதியர், கொல்லி விற்பன், ஓரி அல்லாது மலையமான்கள், ஓய்மான்கள், தொண்டைமான்கள் ஆகியோரும் வன்னியர்களின் முன்னோர்களே என்பதை அண்மை கால தொல்லியல் அகழ்வாய்வுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளால் தொல்லியல் அறிஞர் திரு நடன காசிநாதன் அவர்கள் மெய்ப்பட நிரூபித்துள்ளார்கள். வன்னியர்கள் ஆண்ட பரம்பரையினர் என்பதற்கு நமக்கு நிரம்ப சான்றுகள் உள்ளன. அந்த வன்னியர் சத்திரியர் என்றாலே அரசர். அந்த அரசர்களாக இருந்தவர்கள் தான் வன்னியர். சேரர், மழவர், கொல்லிமழவர், மலையமான், ஓய்மான், பல்லவர் என்று. அதற்கு பிறகு காடவராயர் என்று சேந்தமங்கலம் பகுதியிலே காடவராயர்களாக வன்னியர்கள் இருந்திருக்கிறார்கள். அதிலே கோப்பரஞ்சிங்கன் என்பவன் சிறந்த அரசர். அதற்கு பிறகு சம்பூராயர்
இவர்கள் படவேட்டை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்திருக்கிறாங்க. அவங்க ராஜநாராயண சம்பூராயன் என்பவன் அதிலே சிறந்த மண். அதற்கு பிறகு நமக்கு பாளையக்காரர்களாக இவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். அதிலே பார்த்தீர்கள் என்றால் முகாசா பரூரில் இருந்த கச்சிராயர்கள், சிதம்பரத்தில் இருந்த பிச்சாவரம் சோழ மன்னர்கள், அதற்கு பிறகு உடையார்பாளையத்தில் இருந்த கச்சி நல்லப்ப காளாக்க தோழ உடையார் என்ற பட்டம் உடையவர்கள், அரியலூரில் இருந்தவர்கள் மடவராயர்கள், இப்படி பல பாளையக்காரர்கள் இந்த பகுதியிலே இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நாம் தமிழகத்தினுடைய தென்பகுதிக்கு சென்றோம் என்றால் அங்கும் 5-6 வன்னிய பாளையங்கள் இருந்திருக்கின்றன. பாளையக்காரர்கள் அவர்களெல்லாம் நல்ல முறையிலே ஆட்சி செய்திருக்கின்றார்கள், சிறந்த முறையிலே ஆட்சி செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக நான் அந்த பாளையக்காரர்களை சொல்ல வேண்டும் என்றால் சிவகிரி பாளையக்காரர்கள், அழகாபுரி பாளையக்காரர்கள், 7000 பண்ணை பாளையக்காரர்கள், இந்த 3 பாளையக்காரர்கள் மிகச்சிறந்த நிலையிலே இருந்திருக்கிறார்கள். அதிலும் இந்த சிவபுரி பாளையக்காரர் அங்கிருந்த மறவர் பாளையக்காரர்களை விட உயர்ந்த அந்தஸ்திலே அவர் இருந்திருக்கிறார். அதுக்கு ஆங்கிலேயர்கள் குறித்திருக்கின்ற அவர்களுடைய குறிப்புகளே நமக்கு சான்றாக அமைகின்றது. அதாவது இன்றைக்கு ராமநாதபுரம் அரசர்களாக இருந்த சேதுபதி மன்னர்களிடத்திலே அங்கு உள்ள மற்ற மறவ மன்னர்களும் ஆயினும் சரி, பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் ஆயினும் சரி, பிறகு மராட்டிய மன்னர்களுடைய தளபதிகளாக யாராக இருந்தாலும் சரி, அங்கு சென்றார்கள் என்றால் அவர்கள் மன்னனுக்கு கும்பிட்டு கொண்டு நின்று கொண்டே பதில் சொல்ல வேண்டும், வணக்கம் செலுத்த வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் சிவகிரி மன்னர் அங்கு சென்றார் என்றால் அங்குள்ள சேதுபதி மன்னர் எழுந்து நின்று இவருக்கு வணக்கம் செலுத்துவாராம். இது நாம் சொல்லவில்லை, இது ஆங்கிலேயர்கள் தங்களுடைய குறிப்பிலே கொடுத்திருக்கிறான். நெல்சன் மேனுவல் என்ற நூலிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கிபி 3ஆம் நூற்றாண்டில் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த தொண்டைமான்களின் மரபினரே பல்லவர்கள். சுமார் 6 நூற்றாண்டு காலம் தமிழகத்தை ஆண்டு மாமல்லபுரம் என்ற கலைநகரை நிர்மாணித்த இவர்களும் வன்னிய சத்திரியர்களே என்பதை திரு நடன காசிநாதன் அவர்கள் தனது வன்னியர் மாட்சி, வன்னியர் வரலாறு ஆகிய நூல்களில் அறிஞருலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் மெய்ப்பட நிரூபித்திருக்கிறார்கள். காடவராயர் மற்றும் 11ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டு வரை வட ஆற்காடு, செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளை ஆட்சி செய்த சம்புவராய மன்னர்களும் வன்னிய சத்திரிய மரபினரே. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள பல கல்வெட்டுகளில் சம்புவராயர்களின் 3 கல்வெட்டுகள் முக்கியமானவை. இவை சம்புவராய மன்னர்கள் கோவிலுக்கு அளித்த தானம் மற்றும் அரசியல் பிரம்மாண வாக்குமூலம் ஆகியவை பற்றி சொல்கின்றன. செங்கல்பட்டிலிருந்து திருப்போரூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது இன்று திருவடிச்சூலம் என்று அழைக்கப்படுகிற திருவிடைச்சுரம் கிராமம். நாற்புறமும் மலை சூழ்ந்த இந்த செழிப்பான பகுதியை 16ஆம் நூற்றாண்டில் கோட்டை கட்டி அரசாண்டவர்கள் காந்தவராயன், சேந்தவராயன் என்னும் வன்னிய குல சகோதரர்கள். அப்போது விஜயநகரத்தை ஆண்ட அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு இவர்கள் பணிந்து கப்பம் கட்ட மறுத்ததோடு அவர் அனுப்பிய படை தளபதியையும் போரில் தோற்கடித்து திருப்பி அனுப்பினார்கள். பின்னர் தமிழகத்து பாளையக்காரர்களோடு சேர்ந்து சூழ்ச்சி செய்து காந்தவராயன் சகோதரர்களை தோற்கடித்து கோட்டையையும் இடித்து தரைமட்டமாக்கினார்கள் தெலுங்கர்கள். என்றாலும் வெற்றியோடு காந்தவராயன் சகோதரர்கள் திருவிடைச்சுரத்தை கோட்டை கட்டி ஆண்டது வரலாற்றில் பதிவு செய்யப்படாமலே மறைக்கப்பட்டது. ஆனாலும் காந்தவராயனின் வெற்றியானது வெகுகாலம் தென்னார்காடு மாவட்டத்து மக்களால் நாடகமாகவும் கூத்தாகவும் நடிக்கப்பட்டு வந்தது. தவிர தென்னிந்திய வரலாற்று சம்பவங்கள் பற்றி கலோனல் காலின் மெக்கன்சி என்ற ஆங்கிலேயர் எழுதிய தொகுப்பிலும் இது பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. கிபி 16ஆம் நூற்றாண்டிலிருந்து உடையார்பாளையம், பிச்சாவரம், அரியலூர், மயிலாடுதுறை, முகாசா பரூர், ஊத்தங்கால், வடகால், சோத்தமங்கலம், ஓலையாம்புதூர், கீழூர், கடலங்குடி, குறிச்சி, குன்னாத்தூர் போன்ற இடங்களில் வன்னிய ஜமீன்களும் பாளையக்காரர்களும் மிக சிறப்பாக ஆட்சி புரிந்திருப்பது அவர்கள் ஆவணங்களில் இருந்து தெரிய வருகிறது. குறிப்பாக ஜெயங்கொண்டம் அருகே உள்ள உடையார்பாளையம் ஜமீனுக்கு 365 கிராமங்கள் கட்டுப்பட்டிருந்தன. பவுன் முத்திரையோடு அப்போது செலாவணிக்காக நாணயங்களையே அச்சிட்டு வெளியிட்டிருந்திருக்கிறார்கள். 25 ஏக்கர் பரப்பளவில் அரண்மனையின் மிச்சங்கள் இப்போதும் இருக்கிறது.
உடையார்பாளையம் சமஸ்தானத்தில் சேர்ந்த ஜமீன் குடும்பத்தில் நான் தான் நேரடியான வாரிசில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். என்னுடைய பேர் கேசி பெரிய குழந்தராஜான்னு பேர். தகப்பனார் பேர் கட்சி சின்ன நல்லப்பா காலாக்கத்தோட உடையார்னு பேர். உடையாருங்கிறது நம்ம குடும்ப பாரம்பரிய டைட்டில். அதனால் நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து வந்ததாக பல்லவ வம்சாவளியில் சேர்ந்ததுனால கட்சின்னு எல்லா பேர்லையும் வரும். கட்சி சின்ன நல்லப்பாங்கிறது அவளோட பேர். காலாட்கள்ங்கிறது காலாட்கள் படைகளுக்கு தலைவனாக இருந்ததுனால அந்த பட்டப்பெயர். உடையாருங்கிறது சகல சம்பத்தையும் உடையவருங்கிறதுனால உடையாருங்கிறது. நாங்கள் பிரம்ம வன்னியகுல சத்திரியன்னு அழைக்கிறது நம்மளுடைய வம்சாவளியை. 25 தலைமுறையாக ஆண்டு இருக்கிறார்கள். கடைசியாக இருந்தது தமையனார் கட்சி இவரங்கப்பா காலாக்கத்தோட உடையார்னு பேர். 25வது பட்டம் அவா. அதுக்கப்புறம் 1951 ஜமீன் ஒழிப்பு சட்டப்படி சர்க்காரில் ஜமீன் சேர்த்துக்கிட்டார்கள். அதுக்கு முன்னாடி சுமார் 300 வருஷம் போல் இந்த ஐதரணி காலத்து திப்பு சுல்தான் ஐதரணி யுத்தத்துலாம் நம்மளுடைய சமஸ்தானத்தை சேர்ந்த படைகள்லாம் அவளுக்கு ஒத்தாசை பண்ணியிருக்கு. அவ்வளோ பாரம்பரியமான ஒரு ஜமீன். இதைப் போல அரியலூர் ஜமீன், பூம்புகாரை தலைநகராக கொண்டு செயல்பட்ட வடகால் ஜமீன், திருமுல்லைவாயில் காரைக்கால் பகுதிகளை நிர்வகித்த வேட்டங்குடி ஜமீன், பிச்சாவரம் ஜமீன் ஆகியவை ஆண்ட பரம்பரையாய் வன்னியர் இருந்ததற்கு அடையாளச் சான்றுகள். மதுரைக்கு தெற்கேயும் சிவகிரி, அழகாபுரி, 7000 பண்ணை மற்றும் 12000 பண்ணை ஆகிய இடங்களிலும் வன்னிய பாளையக்காரர்கள் 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் திறம்பட ஆட்சி செய்திருக்கின்றனர். இதில் சங்கரன் கோவிலில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென்மலை ஜமீன் தூத்துக்குடி வரையிலும் 110 கிராமங்களை உள்ளடக்கி நிர்வகித்திருக்கிறது. கிபி 1754 சிவகிரி பாளையக்காரரான வரகுணராம சங்கர பாண்டிய வன்னியர் ராசிங்க பேரேரி, குளம், கால்வாய், உப்பளம் போன்றவற்றை ஏற்படுத்தி தந்தது பற்றி கல்வெட்டு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. அதே சிவகிரி பாளையத்தில் வந்த சங்கிலி வீரப்ப பாண்டியரின் சகோதரியும் ஆத்தூர் ரணசூர பாண்டிய வன்னியரின் மனைவியுமான கருப்பாய நாச்சியார் வாரிசில்லாத தனது சொத்துக்களை சரி பாதியாய் பிரித்து உறவினர்களுக்கும் கோவில்களுக்கும் எழுதி வைத்திருக்கிறார்கள். ராயகிரி, சிவகிரி, ராசிங்க பேரேரி, செங்குளம், கோடார்குளம் ஆகிய பகுதிகளில் நஞ்சை புஞ்சை உள்ளிட்ட அந்த 1000 ஏக்கர் நிலம் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை பொறுப்பில் இருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் கல்லங்குறிச்சி எனும் ஊரில் அமைந்துள்ளது கலியுக வரதராச பெருமாள் திருக்கோயில். 1751ஆம் ஆண்டு மங்கான் படையாச்சி என்ற பெருந்தரக்காரர் கலியுக பெருமாள் தனக்கு கம்பமாக காட்சி தந்தபின் தன் சொந்த செலவில் இந்த ஆலயத்தை எழுப்பியுள்ளார். இவ்வாலயத்தில் உள்ள மூலவருக்கு பாரம்பரியமாக தமிழில் மந்திரம் ஓதி அர்ச்சனை செய்து வருபவர்கள் படையாச்சி சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான். 62 ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த ஆலயத்தின் சொத்துக்களை கட்டுக்கோப்போடும் சிறப்போடும் படையாச்சி சமூகத்தவர்களே தொடர்ந்து நிர்வகித்து வருகிறார்கள். தற்போது மங்கான் படையாச்சியின் மரபில் வந்த திரு கோவிந்தசாமி படையாச்சி என்பவர் ஆலயத்தின் ஆதீன பரம்பரை தர்மகர்த்தாவாக இருந்து வருகிறார். வன்னிய குல சத்திரியர்கள் கர்நாடக மாநிலத்திலும் திகிலர்கள் என்ற பெயரில் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள். தீயிலிருந்து தோன்றிய குலத்தவர் என்று பொருள்படும் தீக்குலர் என்ற சொல்லே திகிலர் என்று மருவியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் திகிலர்கள் வாழும் பகுதிகளில் 100 கணக்கில் திரௌபதி அம்மன் கோவில்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக பெங்களூர் சிட்டி மார்க்கெட் அருகே உள்ள தர்மராய சுவாமி கோவில் மிகவும் புகழ்பெற்றதாகும். இங்கு ஆண்டுதோறும் நடத்தப்படும் பச்சை கரக திருவிழா கர்நாடக மாநிலத்தின் மிகப்பெரிய விழாக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான திகிலர்கள் வாளேந்தி வீர முழக்கங்களோடு வலம் வருவது கண்கொள்ளா காட்சியாகும். இனம், மொழி மற்றும் சாதி பேதங்களை கடந்து பல்வேறு தரப்பினரும் லட்சக்கணக்கில் இந்த விழாவில் கலந்து கொள்கின்றனர்.
கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் வகையில் முக்கியத்துவம் பெற்றதாக இந்த விழா திகழ்கிறது. இவ்விதமாய் கிமு 3ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிபி 20ஆம் நூற்றாண்டு வரை 2300 ஆண்டு காலம் தொடர்ந்து தமிழ் நிலத்தின் ஒரு கணிசமான பகுதியை ஆண்ட பெருமை உடையது வன்னிய பரம்பரை. வன்னிய அரசர்களின் கொடைவளம் பற்றி திருக்கை வளம் என்ற சிற்றிலக்கியம் கூறுகிறது. கடல் கடந்தும் வன்னியர்கள் நாடாண்டார்கள் என்பதை ஈழத்து இலக்கியங்களான கைலாய மாலை, வையா பாடல், யாழ்ப்பாண வைபவ மாலை ஆகியவை தெரிவிக்கின்றன. குறிப்பாக குறுநில மன்னனாக இருந்து ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்த குலசேகர வைரமுத்து எனும் பண்டாரக வன்னியன் இலங்கை அரசின் தேசிய வீரனாக மதித்து போற்றப்படுகிறான். சென்னை என்கிற இப்போதைய தமிழக தலைநகரம் சென்னியப்ப நாயக்கர் என்னும் வன்னியர் ஒருவருக்குத்தான் சொந்தமாக இருந்தது. 1934 பிரிட்டிஷாரின் கிழக்கிந்திய கம்பெனி இவரிடமிருந்து சென்னை பகுதிகளை குத்தகைக்கு எடுத்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை நிர்மாணித்தது. முதலில் சென்னியப்ப நாயக்கன் பட்டணம் என்றே இருந்து பின் சென்னை என்று பெயர் மாறியது. சரித்திர காலத்தில் மட்டுமல்லாமல் நவீன காலத்தில் 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற போதும் சென்னை மாகாணத்தின் சார்பில் பங்கு கொண்ட 2 லட்சம் பேரில் 50,000 பேர் வன்னியர்களே. அதே போன்று வெள்ளையர்களை எதிர்த்து தீரத்தோடு விடுதலை போர் நடந்த போதும் அதில் வன்னியர்களின் பங்களிப்பே பெரிதாக இருந்தது. இனவெறிக்கு எதிரான போரில் காந்தி தென் ஆப்பிரிக்காவில் ஈடுபட்டிருந்த போது ஒரு வெள்ளையன் அவரை சுட்டுக் கொல்ல முயன்றான். அப்போது மகாத்மாவை காப்பாற்ற தான் அந்த குண்டை தாங்கி உயிர் விட்டவர் நாகப்ப படையாச்சி என்னும் வன்னியர். அந்த தியாகத்தை நினைவில் வைத்து காந்தி தமிழகம் வந்தபோது மயிலாடுதுறையில் இருந்த நாகப்ப படையாச்சியின் வீட்டுக்கு சென்று மெழுகு தீபம் ஏற்றி அவர் நினைவை போற்றினார். வடக்கே வல்லபாய் பட்டேலை போல தெற்கே சர்தார் பட்டம் பெற்றவர் ஆதிகேசவ நாயக்கர். காங்கிரஸ் இயக்கத்துக்காக தீவிரமாக பணியாற்றியவர் மகாத்மாவின் கட்டளையை ஏற்று வரிகொடா இயக்கத்தில் பங்கு பெற்றதால் தன் கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்தவர். பிரிட்டிஷாருக்கு கப்பம் கட்ட மறுத்ததால் அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டு உயிர் நீத்தவர் 7000 பண்ணை ஜமீனான சிதம்பர பாண்டிய ஆண்டு கொண்டார். விடுதலைக்காக குரல் கொடுத்தவர்களை கொன்று குவித்தவன் நீல் என்ற ஆங்கிலேயன். இவனது செயலை பாராட்டி ஆங்கிலேய அரசு அப்போது சென்னையில் செப்புச் சிலை வைத்தது. இந்த சிலையை அகற்றும் போராட்டத்தில் கடலூர் அஞ்சலையம்மாள், அவர் கணவர் முருகப்ப படையாச்சி, மகள் லீலாவதி, மருமகன் ஜமதக்னி அத்தனை பேரும் குடும்பமாய் சிறை சென்றிருக்கிறார்கள். ஜமதக்னி மட்டும் பல போராட்டங்களில் கலந்து 10 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டு பல சித்திரவதைகளை அனுபவித்திருக்கிறார். இவ்விதமாய் நாட்டை ஆண்ட இனம், நாட்டுக்காக இத்தனை தியாகங்கள் செய்த இனம், 32 விருதுகள், 108 பட்டங்கள் பெற்ற இனம், எல்லா பெருமைகளும் இருந்து என்ன? இன்றைய நிலையில் பாட்டாளி வர்க்கமாய், விவசாய புலிகளாய், பிடியரிசிக்கு கையேந்தி கொண்டு ஓட்டு போடும் அடிமை சாதியாய்த்தான் இருக்கிறது வன்னிய இனம். தனிப்பெரும்பான்மையாக இருந்தும் இந்த வன்னிய இனத்திலிருந்து ஒருவர் முதலமைச்சரானதில்லை. ஒரு அரசு உள்துறை செயலாளர், ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஒரு ஆசிரியர் தேர்வாணைய தலைவர் பதவி எதுவும் கிடைத்ததில்லை. 19 அரசு போக்குவரத்து கழக இயக்குநர்கள் பதவியில் ஒன்று கூட வன்னியருக்கு அளிக்கப்பட்டதில்லை. இது ஒருபுறம் என்றால் வன்னியர்களின் வாழ்வு நிலையும் தடுமாறி திக்கற்று போனது. அரசு குறிப்பு சொல்கிறது, தமிழகத்தில் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்கள் விழுப்புரமும் தர்மபுரியும் தான் என்று. இரண்டும் வன்னியர்கள் நிரம்பிய மாவட்டங்கள். இது தவிர தமிழகத்தில் உள்ள குடிசைகளில் 60 விழுக்காடு வன்னியர்கள் அதிகம் வாழும் 7 வட மாவட்டங்களில் தான் இருக்கிறது. அதில் குறிப்பாக விழுப்புரத்தில் மட்டும் 13 விழுக்காடு குடிசைகள் இருக்கின்றன. அதிலும் முன்னேறிய சமுதாயத்தினர் 3 விழுக்காடு, இதர பிற்பட்ட சமுதாயத்தினர் 31 விழுக்காடு என்ற அளவில்தான் குடிசைகளில் வசிக்கின்றனர். ஆனால் இவர்களையெல்லாம் விட அதிகமாக 42 விழுக்காடு குடிசைகளில் வசிப்பது வன்னிய சமுதாயத்தினரே. வீரத்துக்கு மதிப்பிருந்த போது வன்னிய இனம் உயர்ந்த நிலையில் இருந்தது. ஆனால் அரசியல் சாதுரியங்களும் சூழ்ச்சிகளும் கோலோச்சத் தொடங்கிய போது அவைகளெல்லாம் அறியாத வன்னிய இனம் மிக பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டு பாதாளத்தில் வீழ்ந்து போனது. மற்றவர்கள்தான் கை கொடுக்க முன்வரவில்லை. இந்த இனம் தானாகவாவது ஒன்றுபட்டு எழுந்து நிற்க முயன்றதா? முயன்றது. ஆனால் அது முடிந்ததா என்பதுதான் இனி நாம் பார்க்க போகும் வரலாறு.
திண்டிவனம் அருகே மயிலம் கிராமத்தை அடுத்துள்ள குன்னம் என்ற ஊரைச் சேர்ந்த முனுசாமி வன்னியர் 1872 சாதி சங்கிரக சாரம் என்ற நூலை சென்னை கவிரஞ்சனி அச்சுக்கூடத்தில் பதிப்பித்து வெளியிட்டுள்ளார். வன்னியரின் பெருமையை ஆதாரத்துடன் விளக்கிய இந்நூலே வன்னியர் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கும் வன்னிய குல சத்திரிய சங்கங்கள் தோன்றுவதற்கும் ஆதாரமாய் இருந்தது எனலாம். பன்மொழி புலமை மிக்கவரும் ஆங்கிலேய பேராசிரியர்களிடம் மருத்துவம் பயின்றவருமான பரங்கிப்பேட்டையைச் சேர்ந்த டாக்டர் குருசாமி ராயர் 1883 தாழ்ந்து கிடந்த வன்னிய சமுதாயத்தை ஏற்றம் செய்ய பலர் உதவியோடு வன்னிய குல மகா சங்கத்தை தோற்றுவித்தார். வன்னியர்களுக்கு கல்வி, ஒற்றுமை ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தியதில் இவர் பங்கு மகத்தானது. அமரர் செங்கல்வராய நாயக்கர் என்பவர் வன்னிய சமுதாயத்துக்காக அறக்கட்டளை ஒன்றை நிறுவி அதன் மூலம் வன்னியர்களின் கல்வி வளர்ச்சிக்காக கோடிக்கணக்கான ரூபாய் பொருளுதவி செய்து வந்தார். வன்னியர்கள் குற்ற பரம்பரையினர் என்று சிலரது திரிபு முயற்சியால் சொல்லப்பட்டு வந்தது. அவர்கள் குற்ற பரம்பரை அல்ல, ஆண்ட பரம்பரையினர் என்பதை ஆதாரங்களோடு நிரூபித்தவர் அண்ணாசாமி நாயகர் என்பவர். இவர் நீலகிரியில் பணியாற்றிய போது குன்னம் முனுசாமி வன்னியரின் சாதி சங்கிரக சாரம் நூலை படித்து சிறப்புற்றிருந்த வன்னிய குலத்தை மீண்டும் சீர் செய்யும் பொருட்டு சென்னையில் தண்டவாளப்பட்டறை நடத்தி கொண்டிருந்த கோபால் நாயகருக்கு கடிதம் எழுதினார். காஞ்சிபுரத்தில் ஆண்டர்சன் ஸ்கூலில் படிச்சுட்டு ஊட்டியில் போய் வேலை செய்கிறாரு அண்ணாசாமி நாயக்கர் என்பவர். அவர் அங்கே ஊட்டியில் வேலை செய்கிறது என்ன வேலை செய்கிறாருன்னா, இராணுவத்துறையில் பண்டக காப்பாளராக ஸ்டோர் கீப்பராக வேலை செஞ்சிட்ருக்காரு. அந்த நேரத்தில் இந்த சாதி சங்கரகார நூலை பார்க்குறாரு. அடடா, இப்படி ஒரு நூல் இருக்குதான்னு சொல்லி படிக்கிறார். அந்த படித்து முடித்த உடனே அவருக்கு மிக வேகமான ஒரு உந்துதல் வருது. என்னடா, வன்னியர்கள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள், கோலோச்சி இருக்கிறார்கள், புகழ்பட வாழ்ந்திருக்கிறாங்க, இவ்வளவு இருந்து இப்போ நம்ம இவ்வளவு இழிவான நிலையில் இருக்கிறோமே, இதை நம்ம எப்படி மாற்றி அமைக்கணும்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி வருது. அதுக்கு என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருடன் காஞ்சிபுரத்தில் அந்த காலத்தில் படித்தவர் கோபால்சாமி நாயக்கர் என்பவர். அவர் சென்னையில் மிகப்பெரிய தொழிலதிபராக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு கடிதம் எழுதுகிறார். கடிதம் எழுதின உடனே, இப்படி ஒரு நூலை படித்தேன், அந்த நூலில் நம்முடைய ஆண்ட பரம்பரை எப்படி இருந்ததெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம அந்த நிலைக்கு வரணுமே அப்படின்னு அந்த கடிதம் எழுதுகிறார். அந்த காலத்தில் முக்கிய படித்த பணியில் இருக்கிற அல்லது பணத்தில் அதிகமாக இருக்கிற வன்னியர்களெல்லாம் ஒன்று சேர்க்கிறார். அந்த ஒன்று சேர்த்து தான் கிட்டத்தட்ட 1870 கூடுறாங்க. கூடி ஒரு சங்கம் அமைக்கிறதுக்கு வேண்டிய முன்னோட்டமான கூட்டங்களை நடத்துகிறாங்க. நடத்தி அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம வன்னியர்களுக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும், அந்த சங்கத்தின் மூலமாக நம்ம மக்களுக்கு நன்மைகளை செய்யணும்னு நினைச்சு முடிவாக கடைசியில் 1888 அந்த சங்கத்தை உருவாக்குறாங்க. 1888 ஏப்ரல் 8 ராவ் சாஹிப் செல்லப்ப நாயகர் அவர்களது மாளிகையில் கூட்டப்பட்ட கூட்டத்தின் மூலம் வன்னிய குல சத்திரிய மகா சங்கம் உருவானது. கவிச்சிங்கம் அர்த்தநாரீச வர்மா பொருளாளராகவும் கோபால் நாயகரின் மகன் பலபத்ர நாயகர் செயலாளராகவும் பொறுப்பேற்க இச்சங்கம் 1910 ஆகஸ்ட் 14 பதிவு செய்யப்பட்டது. பிறகு மாநிலம் முழுக்க இதன் கிளைகள் பரவி செயல்பாடுகள் விரிந்தது. சங்கத்தின் சார்பில் அக்னி குலாதித்தன் என்ற பத்திரிகை வாரந்தோறும் வெளிவந்தது. பின்னர் கொடைவள்ளல் சேலம் கந்தசாமி கண்டர் ஏற்பாட்டில் நன்சை இடையாற்றில் முதல் சங்க மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. சங்கத்தின் பங்குத்தொகை 21 லட்சத்தை தாண்டியது. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த பங்குத்தொகை போடப்பட்டிருந்த சென்னை அர்பனாட் வங்கி திவால் ஆனதால் அப்பங்குத்தொகை முழுவதையும் சங்கம் இழக்க வேண்டி வந்தது. என்றாலும் மனம் தளராமல் வீட்டுக்கு பிடியரிசி தண்டல் செய்தும் வன்னியர்கள் தலைக்கட்டு வரியாக 100 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் தீர்மானமாகி வசூல் செய்யப்பட்டது.
வன்னிய குலோத்தாரணர் என்ற பட்டம் பெற்ற கோபால் நாயகர் தண்டவாள பட்டறை மூலம் வந்த வருமானத்தில் கல்விச்சாலைகள் அமைக்கும் பணிகளை செய்தார். 1896 அவர் மறைந்த பிறகு 20 வயதே நிரம்பிய அவர் மகன் பலபத்திர நாயகர் தந்தையின் கடமைகளை தவறாது தொடர்ந்து செய்து வந்தார். இவரது உதவியோடு வன்னியர்களுக்காக திரு ஆர் சுப்பிரமணிய நாயகர் வன்னிய குல மித்திரன் என்ற பத்திரிகையையும் நடத்தி வந்தார். 1914க்கும் 38க்கும் இடையே சொக்கலிங்க நாயகர், ராசரத்ன நாயகர், சம்புகுல திலகா, கோ கிருஷ்ணசுவாமி நாயகர் ஆகியோர் தொடர்ந்து இச்சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி சென்றனர். சங்கத்தின் வரவு மீண்டும் 70,000 தொட்டது. ஆனால் 1940 மே 5ஆம் தேதி சங்கத்தின் பொன்விழா சென்னையில் நடைபெற்றதோடு மாகாண சங்கத்தின் செயல்பாடுகளும் முடிவுக்கு வந்தது. அரசியல் சூழ்ச்சிக்கு பலியாகியும் அதிகார போட்டியிட்டுக் கொண்டும் பின்னர் வந்த தலைவர்கள் எல்லாம் சங்கத்தை செயலிழக்க வைக்க வன்னியர்கள் வாழ்வு மீண்டும் 50 ஆண்டுகள் பின்னோக்கி போனது. 1947 தேசம் சுதந்திரம் பெற்ற பின் O.P. ராமசாமி ரெட்டியாரும் பின் 1949 P.V. குமாரசாமி ராஜாவும் மந்திரி சபை அமைத்தார்கள். ஆனால் ஒற்றுமை கலைந்து போன வன்னிய சமுதாயத்தில் இருந்து ஒருவருக்கு கூட மந்திரி சபையில் இடம் கிடைக்கவில்லை. சுதந்திரம் பெற்ற பின் பாரதம் 1952 முதல் பொது தேர்தலை சந்தித்தது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தலில் போட்டியிட வன்னிய சமுதாயத்திலிருந்து 2 பேருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட இது வன்னிய தலைவர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. ராமசாமி படையாச்சியார், மாணிக்கவேல் நாயக்கர் மற்றும் சேலம் சுந்தர்ராஜன் போன்ற 6 பேர் கொண்ட குழுவோடு தில்லிக்கு சென்று நேரு, வல்லபாய் பட்டேல், அப்துல் கலாம் ஆசாத் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் எந்த சமரச உடன்பாடும் ஏற்படவில்லை. ஆவேசத்தோடு தில்லியிலிருந்து திரும்பினார்கள் அவர்கள். ஆனால் தில்லி செல்லும் போது தலைவர்களுக்குள் இருந்த ஒற்றுமை திரும்ப வந்து கட்சி துவங்கும் போது இல்லாமல் போனதுதான் வன்னிய இனத்தின் சாபக்கேடு. அப்போது சாதி சங்கத்தின் பெயரால் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை இருந்ததால் மாணிக்கவேல் நாயகர் வட ஆற்காடு மாவட்டத்தில் காமன்வெல்த் பார்ட்டி எனும் பொதுநல கட்சியையும், ராமசாமி படையாச்சி டாய்லர்ஸ் பார்ட்டி என்ற தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியையும் தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார்கள். கட்சி தொடங்கி 23 நாட்கள் தான் ஆகியிருந்தது. ஆனால் தங்களை அலட்சியம் செய்த காங்கிரஸ்காரர்களுக்கு பாடம் புகட்ட இதுதான் வன்னியர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. சுதந்திரம் வாங்கி தந்த கட்சி என்ற பெருமையோடு தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் கட்சி வன்னியர்கள் ஓட்டு அந்நியர்களுக்கு இல்லை என்ற வன்னியர்களின் புறக்கணிப்பால் பல இடங்களில் தோற்றது. மாணிக்கவேல் நாயகரின் பொதுநலக் கட்சி 6 சட்டமன்ற தொகுதிகளிலும், ராமசாமி படையாச்சியின் உழைப்பாளர் கட்சி 19 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. பாராளுமன்றத்திற்காக இக்கட்சியின் சார்பில் 5 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். திண்டிவனம் தொகுதியில் பணபலத்தோடு போட்டியிட்ட இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதிபர் ராம்நாத் கோயங்காவை தோற்கடித்து வன்னியரான திருக்குறள் முனுசாமி வெற்றி பெற்றார். மயிலாடுதுறை தொகுதியில் கிடங்கல் சம்பந்தம் இந்தியாவிலேயே நேருக்கு அடுத்ததாக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்தியா முழுவதும் ஆட்சி அமைத்துவிட்டு தமிழகத்தில் மட்டும் ஆட்சி அமைக்க முடியாமல் தடுமாறிய காங்கிரஸ் கட்சி அதற்காக வன்னிய தலைவர்களை வளைத்து இழுக்கும் முயற்சிகளில் இறங்கியது. இதற்கு முதலில் விலை போனவர் மாணிக்கவேல் நாயகர். வன்னியர்களின் எதிர்காலம் பற்றி சிந்திக்காமல் ராஜாஜி தந்த அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு கட்சியை கலைத்துவிட்டு உறுப்பினர்களோடு காங்கிரஸில் ஐக்கியமாகிவிட்டார். வன்னியர்கள் மத்தியிலே இந்த செயல் மிகுந்த அதிருப்தியையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியது. அதே சமயம் ராமசாமி படையாச்சியின் உழைப்பாளர் கட்சி காங்கிரஸில் இணையாமல் தனித்து செயல்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் அடுத்த சில வருடங்களில் அதுவும் விலை போனது. 1954 குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலம் எதிர்ப்பை சம்பாதித்து பதவி இழந்தார் ராஜாஜி. அடுத்து பெரியார் உதவியோடு முதல்வராக முனைந்த காமராசர் ராமசாமி படையாச்சியின் தயவை நாடினார். அவரும் பதவி என்கிற சுயநலத்துக்காக வன்னியர்களின் எதிர்காலம் பற்றி சிந்திக்காமல் 19 சட்டமன்ற உறுப்பினர்களோடும் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்ததோடு வன்னியர்களுக்காக தொடங்கிய கட்சியையும் கலைத்து விட்டார். அதே நேரம் உழைப்பாளர் கட்சியிலிருந்து பிரிந்து தனி கட்சி நடத்தி கொண்டிருந்த கோவிந்தசாமியும் கட்சியை கலைத்துவிட்டு திமுகவில் இணைந்துவிட வன்னிய சமுதாயத்தின் எழுச்சி என்பது அத்தோடு காணாமல் போனது.
ராமசாமி படையாச்சியும் மாணிக்கவேல் நாயகரும் காங்கிரஸை நாடாமல் தாங்கள் ஒன்றாக இணைந்திருந்தால் அடுத்து 1957 வந்த பொது தேர்தலில் பெருவெற்றி பெற்று ஒரு வன்னியர் தமிழகத்தின் முதல்வராகி இருந்திருப்பார். பின் வந்த காலமெல்லாம் நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் அன்று காலம் நமக்கு சாதகமாய் இல்லாமல் போனதே. பின்னர் 1965 உழைப்பாளர் கட்சியையும் பொதுநல கட்சியையும் இணைத்து ராமசாமி படையாச்சியார் உழைப்பாளர் பொதுநல கட்சியை தொடங்கினார். 1970 கடலூர் துறைமுகத்தில் நடந்த பொதுக்குழுவில் ஜெயங்கொண்டத்தை அடுத்த சுண்ணாம்புக்குழி தியாகராஜன் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1971 நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் தியாகராஜனுக்கும் ராமசாமி படையாச்சிக்கும் இடையே மனக்கசப்பு எழுந்தது. இதைத் தொடர்ந்து 1972 தியாகராஜன் ஒரு அணியோடு பிரிந்து உழைப்பாளர் முன்னேற்ற கட்சியை தொடங்கினார். இந்த கட்சிக்கு எம்ஜிஆரின் ஆதரவு இருந்ததால் வேலூரில் நடந்த மாநாடு வெற்றி பெற்றது. சுண்ணாம்புக்குழி தியாகராஜனுக்கு பிறகு இந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்துவிட்டது. கட்சியின் தலைவராக இருந்த மார்கபந்து ஆட்சியில் வாரிய தலைவராக பொறுப்பினை பெற்றார். சில காலம் உழைப்பாளர் பொதுநல கட்சி செயலில்லாமல் இருந்தது. பின்னர் அவசரகால சட்டத்துக்கு பயந்து ராமசாமி படையாச்சி மீண்டும் காங்கிரஸ் கட்சியோடு ஐக்கியமாகிவிட்டார். இவ்விதமாய் 1952 பின் எழுந்த வன்னிய இனத்தின் எழுச்சி அரசியல் சூழ்ச்சிகளாலும் தலைவர்களின் சுயநலங்களாலும் எழுந்திடம் தெரியாமல் அடங்கி போக வாழ்வு உரிமையை பெற வழியற்றவர்களாய் நின்றார்கள் வன்னியர்கள். தமிழகத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வேரூன்றி நிலை கொள்ள ஆதாரமாக இருந்தவர்கள் வன்னியர்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் விசுவாசமாக உழைத்தார்கள். ஆனால் பரிசாக பலனாக வன்னிய இனத்துக்கு கிடைத்ததெல்லாம் துரோகம் மட்டுமே. 1885 தொடங்கப்பட்ட காங்கிரஸ் பேரியக்கம் சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்திய போது அதில் முழுமூச்சாய் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் பெரும்பாலும் வன்னியர்கள்தான். கிளர்ச்சியின் போது ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட காங்கிரசார் 5760 பேரில் 1860 பேர் வன்னியர்களே. சர்தார் ஆதிகேசவநாயகர், கடலூர் அஞ்சலையம்மாள், அரியலூர் செல்லமுத்து படையாச்சி, கடப்பேரி ஜமதக்னி, MP சுப்பிரமணியம், சிறையில் செக்கிடுத்து உடல் வலிமையெல்லாம் இழந்த மீஞ்சூர் திருவேங்கட நாயக்கர், தடியடியில் ரத்தம் சிந்திய சேலம் சுப்பிரமணியம் என்று எத்தனையோ வன்னிய பங்களிப்பு சுதந்திர போராட்டத்தில் உண்டு. தமிழகத்திலிருந்து திருத்தணியை பிரித்து ஆந்திர மாநிலத்தோடு சேர்க்க இருந்த போது இறுதி வரை எதிர்த்து நின்று போராடி அதை தமிழகத்துக்கு பெற்று தந்தவர் திருத்தணி விநாயகம். இதனால் தணிகையை மீட்ட தளபதி என்றும் போற்றுதலை பெற்றவர். 1942 விடுதலை போராட்டம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த நேரம் மதுரை நேதாஜி சாலையில் நடைபெற இருந்த கூட்டத்துக்காக மக்கள் திரண்டு வந்தனர். அப்போது வந்தே மாதரம் என்ற முழக்கத்தால் சினமேறிய ஆங்கிலேய காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டில் 16 வயதே நிரம்பிய மணி என்கின்ற வன்னிய சிறுவன் பலியானான். இதன் பின்னரே மதுரையில் சுதந்திர போராட்டம் தீவிரமானது. இப்படியெல்லாம் தங்கள் செந்நீரை விட்டு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வேரூன்ற வைத்தார்கள் வன்னியர்கள். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி பதிலுக்கு வன்னிய சமுதாயத்துக்கு செய்ததெல்லாம் துரோகம்தான். பாராளுமன்றத்துக்கு பலமுறை வன்னியர்கள் உறுப்பினர்களாக சென்ற போதும் ஒரு முறை கூட மந்திரி பதவி அளிக்கப்படவில்லை. ஒரு மாநிலத்துக்கு கூட ஆளுநராய் நியமிக்கப்படவில்லை. மாறாக வன்னியர்களிடையே பிரிவினைவாதத்தை தூண்டி இருக்கிற ஒற்றுமையையும் குலைப்பதற்குத்தான் முயற்சி செய்தார்கள். 1956 மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது வன்னியர்கள் ஒற்றுமையை சீர்குலைக்க அவர்கள் பெரும்பாலும் வாழும் பகுதியான சித்தூர், நெல்லூர் மாவட்டங்களை ஆந்திராவுக்கு விட்டுக் கொடுத்தனர். அதேபோல கர்நாடகாவிலும் ஒரு சில வன்னிய பகுதிகளை விட்டுக் கொடுத்தனர். பிளவுபட்ட வன்னிய சமுதாயத்தினர் இன்றளவும் ஆந்திராவில் அக்னிகுல சத்திரியராகவும், கர்நாடகாவில் சம்புகுல சத்திரியர்களாகவும், கேரளாவில் பர்வதகுல சத்திரியர்களாகவும் வாழ்ந்து வருகிறார்கள். இத்தோடு வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழும் சிதம்பரம், பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிகளையும் மேலும் 29 சட்டமன்ற தொகுதிகளையும் பல ஊராட்சிகளையும் தனி தொகுதிகளாக்கி வன்னியர்களின் ஆளுமையை குறைத்தார்கள். இப்படி தொடர்ந்து வன்னியர்களின் முன்னுரிமையை பறித்த காரணத்தால் 1967 தேர்தலோடு காங்கிரஸ் கட்சியை தூக்கி எறிந்தார்கள் வன்னியர்கள்.
1988-89 மீண்டும் வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவமும் இடஒதுக்கீடும் தருவதாக நம் மருத்துவர் ஐயாவை தில்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போதைய பிரதமரான ராஜீவ் காந்தி. ஆனால் ஜி.கே. மூப்பனார், ப. சிதம்பரம் போன்றோரின் தூண்டுதலால் இடஒதுக்கீடு பற்றி சரியான முடிவு எடுக்காமல் கைவிட்டு விட்டார். இதனால் அடுத்து வந்த தேர்தலை வன்னியர்கள் புறக்கணிப்பு செய்ய ராஜீவ் காந்தி மஞ்சள் பூ ஒடுக்குமுறை என்ற பெயரில் ராணுவத்தை அனுப்ப அவர்கள் வன்னிய சமுதாய இளைஞர்களையும் பெண்களையும் வீடு புகுந்து தாக்கி நாசப்படுத்தினார்கள். மஞ்சள் கொடி பறந்த கம்பங்களை எல்லாம் வெட்டி சரித்தார்கள். ஆங்கிலேயர்களின் ஒடுக்குமுறையை எதிர்த்து நின்று காங்கிரஸ் கட்சியை வளர்த்த வன்னியர்கள் அந்த காங்கிரஸ் கட்சியாலேயே மீண்டும் ஒருமுறை ஒடுக்கப்பட்டு பரிதாபத்துக்காளாகி நின்றார்கள். அடுத்து திராவிடர் கழகம். கொள்கை போராளியாக பெரியார் உருவாகும் முன்னே வர்ணாசிரமத்திற்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் எதிராக போராடியவர் அத்திப்பாக்கம் ஆ. வெங்கடாசல நாயக்கர் என்ற வன்னியர். சுயாக்கினி சங்கம் என்ற அமைப்பின் மூலமும் தத்துவ விவேசினி என்ற வார ஏட்டின் மூலமும் இவர் இந்த பணியை செய்து கொண்டிருந்தார். அவர் எழுதிய இந்து மத ஆசார ஆபாச தர்சினி என்ற நூலே பின்னாளில் பெரியார் இந்து மதத்தின் ஆபாசங்களை தோலுரித்து காட்ட வழிகாட்டியாக இருந்தது என்றும் சொல்லலாம். இந்த நூலை பற்றி மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ள விரும்பி பெரியார் அப்போது குடியரசு பத்திரிகையில் ஒரு விளம்பரமே கொடுத்திருந்தார். பின்னாளில் பெரியார் திராவிடர் கழகத்தை தோற்றுவித்த போது பல மாவட்டங்களில் இருந்தும் அவருக்கு தோள் கொடுத்து துணையாய் நின்றவர்கள் வன்னியர்கள்தான். சென்னை மாவட்டத்தை திராவிடர் கழக கோட்டையாக உருவாக்கியவர் தேமு சண்முகம். கழக போராட்டத்தில் பலமுறை சிறை சென்ற இவர் பெரியாரின் உயில் போன்ற ஏடுகளை நடத்தியுள்ளார். சுயமரியாதை சுடரொளி, காஞ்சி மு. அரங்கசாமி நாயகர் நீதி கட்சி தொடங்கியதிலிருந்து பெரியாருக்கு துணை நின்றவர். தந்தை பெரியாரோடு 30 ஆண்டு காலம் சுயமரியாதை பிரச்சாரம் செய்து பெரியாரின் சொற்பொழிவுகளையும் கட்டுரைகளையும் பெரியார் சிந்தனைகள் என்ற தலைப்பில் 20 நூல்கள் அடங்கிய தொகுப்பாக வெளியிட்டுள்ளவர் தந்தை பெரியாரால் அறிஞர் என்று அழைக்கப்பட்ட தோழர் வே. ஆனைமுத்து ஐயா அவர்கள். விடுதலை பத்திரிகையின் முழு பொறுப்பினை ஏற்று தந்தை பெரியார் காலம் தொட்டு ஆசிரியராக பணியாற்றியவர் விடுதலை சம்பந்தம். மேலும் கணபதிப்பட்டு ராவணன், நாவலர் சோமசுந்தர பாரதியார், புலவர் கோ. இமயவரம்பன், திருச்சி கு. வெங்கடாச்சலம், தமிழ்மறவர் கீவை பொன்னம்பலனார் போன்ற வன்னியர்கள் நீராகவும் உரமாகவும் இருந்து திராவிடர் கழகத்தை வளர்த்திருக்கிறார்கள். ஆண்மானும் பெண்மானும் தண்ணீர் குடித்த கதைகள் போன்றவற்றை சொல்லி இதுதான் தமிழனின் வாழ்க்கை முறை என்று புலவர்கள் பேசுவதை கண்டித்த தந்தை பெரியார் தமிழ் இலக்கியங்களில் தமிழனின் தன்மான வாழ்வுக்கு ஏற்ற கருத்துக்கள் இருக்கின்றனவா என்று ஆராய தமிழ் மறவர் பொன்னம்பலனார் தலைமையில் டாக்டர் பொற்கோ, வே. ஆனைமுத்து ஆகியோரை கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறேன், அவர்கள் ஆராய்ந்து சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவித்தார். அவ்வாறு பெரியார் புலமைத்திறத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்த அந்த 3 பேருமே வன்னியர்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆனால் பின்னாளில் இவர்களுக்கே உரிய மதிப்பில்லாமல் தலைமை பொறுப்பு வேறு எவர் கைக்கோ மாறியது. சேலம் வன்னியர்கள் கவுண்டர்கள் மாநாட்டில் பெரும்பான்மையினர் இந்த நாட்டை ஆள வேண்டும், அதுதான் உண்மையான ஜனநாயகம் என்று முழங்கினார் பெரியார். ஆனால் அவர் தொடங்கிய இயக்கத்திலேயே அந்த பெரும்பான்மை இனத்துக்கு உண்மையான மதிப்பில்லாமல் போனதுதான் வேதனைக்குரிய விஷயம். அடுத்ததாக திராவிட முன்னேற்றக் கழகம். திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்த திராவிட முன்னேற்றக் கழகம் முதலில் வட மாவட்டங்களில் தான் வேரூன்றி வளரத் தொடங்கியது. அதற்கு அடித்தளமாய் அமைந்தது உடையார்பாளையம் வேலாயுதத்தின் படுகொலை சம்பவம். செயங்கொண்டம் உடையார்பாளையம் பகுதியை சேர்ந்த வன்னியரான வேலாயுதம் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டு பெரியாரின் கொள்கைகளை தீவிரமாக ஆதரித்து பிரச்சாரம் செய்து வந்தார். இதை சகித்துக் கொள்ள முடியாத உயர்சாதிக்காரர்கள் ஒன்று கூடி நவம்பர் 13, 1947 அவரை அடித்தே கொன்று மரத்தில் தொங்க விட்டு விட்டார்கள். பின்பு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாலும் வழக்கு நடந்த போக்கு அவர்களுக்கு சாதகமாக இருந்ததோடு 1949 அவர்கள் விடுதலையும் செய்யப்பட்டார்கள். அப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கியிருந்த அண்ணாதுரை இதை கண்டித்து பல இடங்களில் வேலாயுதத்தின் உருவப்படத்தை திறந்து வைத்து பிரச்சாரம் செய்தார். இந்த ஆதரவு குரலால் தங்களுக்கான இயக்கம் என்று வன்னியர்கள் திமுகவை நம்பத் தொடங்கினார்கள். திருச்சி மாவட்டத்தில் உடையார்பாளையம் ஆசிரியர் வேலாயுதம் அவர்கள் பெரியாருடைய சுயமரியாதை கொள்கைகளை பிரச்சாரம் செய்ததனாலே பார்ப்பனர்கள் அவரை கொலை செய்ய சதி செய்தார்கள்.
அவர்கள் சதி செய்து 47 நவம்பர் 13ஆம் தேதி வேலாயுதத்தை கொலை செய்தார்கள். அந்த கொலை மறைக்கப்படுகிற சூழ்நிலையில் இருந்தது. அந்த இடத்தை பார்வையிட்டு பெரியார் அவர்கள் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்த உடனே அந்த கொலை வழக்கு நடத்தப்பட்டது. கொலை வழக்கு தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நேரத்தில் அவர்கள் வேலாயுதம் பெயராலே தமிழ்நாடு முழுவதிலும் உடையார்பாளையம் ஆசிரியர் வேலாயுதம் படிப்பகம் நூலகம் என்கிற அமைப்புகள் ஏற்படுத்தினார்கள். அதனால் எல்லா சமூக இளைஞர்களும் திமுகவில் இணைந்தார்கள் என்பது உண்மையானாலும் கூட வன்னிய இளைஞர்கள் திமுகவில் இணைவதற்கு அது முதலாவது தூண்டுவராக இருந்தது. 54 ஏப்ரலிலே ராமசாமி படையாச்சி காங்கிரஸில் சேர்ந்தார், கட்சியை கலைத்தார். அதன் விளைவாக கட்சியின் பொதுச் செயலாளர் கடலூர் ஆவண்ணா கோவிந்தசாமி கட்சியை விட்டு வெளியேறி ஒரு தனி கட்சி ஆரம்பித்து 1 மாதத்திலே அந்த கட்சியை கலைத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். 54 ஆகஸ்டுக்கு பிற்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வன்னியர் சங்கத்தில் இருந்த நல்ல விவரம் தெரிந்தவர்களும் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியில் இருந்து விவரம் தெரிந்தவர்களும் கடலூர் கோவிந்தசாமி பின்பற்றி திமுகவில் இணைந்தார்கள். திமுக வலிமை பெறுவதற்கு வேலாயுதம் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்ச்சியும் கடலூர் கோவிந்தசாமி திமுகவில் சேர்ந்ததும் அடித்தளம் ஆயன என்பது ஒரு பெரிய உண்மை. 1956 திமுக தேர்தலில் போட்டியிட முடிவு செய்து 57 போட்டியிட்ட பொழுது வன்னியர்களிலே கணிசமான பேர் திமுகவுக்கு ஓட்டளிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. ஏனென்றால் வன்னியர்களாலே தொடங்கப்பட்ட கட்சி என்பது இல்லாமல் போய்விட்டது. அந்த சூனிய இடத்தை திமுக பிடித்துக் கொண்டது. இதன் விளைவு முதலாய் 1957 பொது தேர்தலில் திமுக போட்டியிட்டு வென்ற 15 தொகுதிகளில் 14 தொகுதிகள் வன்னிய சமுதாயத்தினர் நிரம்பிய வடமாவட்ட தொகுதிகளாயிருந்தது. ஆனால் எந்த வேலாயுதத்தை முன்னிறுத்தி வன்னியர்கள் மத்தியில் ஆதரவு தேடிக்கொண்டார்களோ அந்த வேலாயுதத்திற்கு இன்று 100ஆண்டு விழா கொண்டாடக்கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் மறந்து விட்டார்கள். இது மட்டுமல்ல, இன்று திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் சின்னமாக வைத்துக் கொண்டிருக்கும் உதயசூரியன் சின்னத்தை அண்ணாதுரைக்கு கொடுத்து உதவியவரும் கோவிந்தசாமி என்ற ஒரு வன்னியர்தான். மாவட்ட ஆட்சி மன்ற தேர்தல் எனப்படும் டிஸ்ட்ரிக்ட் போர்ட் தேர்தலில் 1954 திரு கோவிந்தசாமி அவர்கள் காணை காஞ்சனூர் தொகுதியில் உதயசூரியனை தேர்தல் சின்னமாக வைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் 1957 தான் திராவிட முன்னேற்றக் கழகம் முதலில் பொது தேர்தலை சந்தித்தது. அப்போது கட்சிக்கென்று எந்த தேர்தல் சின்னமும் இல்லாததால் திரு கோவிந்தசாமி அவர்கள் தான் போட்டியிட்டு வென்ற உதயசூரியன் சின்னத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கொடுத்து உதவினார். உதயசூரியன் சின்னத்தோடு 1957 பொது தேர்தலில் போட்டியிட்டுத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் 14 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பிறகு வந்த 1962 பொது தேர்தலிலும் திமுக போட்டியிட்டு வென்ற 50 தொகுதிகளில் 40 தொகுதிகள் வன்னியர்கள் அதிகம் வசிக்கும் வடமாவட்டத்து தொகுதிகளே ஆகும். பிறகு 1967 தேர்தலில் 138 தொகுதிகளில் வென்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கும் வன்னியர்களின் உழைப்பும் ஆதரவுமே முக்கிய காரணமாக இருந்தது. நாடாளும் திறமையும் தகுதியும் இருந்தும் கூட வன்னிய இனம் வாய்ப்புகள் கிடைக்காமல் இலவு காத்த கிளியாகவே இருக்கிறது என்றும் பெரும்பான்மை இனமாக இருக்கும் வன்னிய இனத்துக்கு காங்கிரஸ் கட்சி உரிய பிரதிநிதித்துவத்தை அளிக்கவில்லை என்றும் காங்கிரஸை வசைபாடினார் அண்ணா. ஆனால் அவர் ஆட்சி அமைத்த போது கூட வன்னிய இனத்துக்கு அந்த பிரதிநிதித்துவத்தை தரவில்லை என்பதுதான் வரலாறு சொல்லும் உண்மை. ஆம், 1967 அண்ணாதுரை மந்திரி சபை அமைத்த போது தன் முதலியார் இனத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு அமைச்சர் பதவி தந்துவிட்டு உதயசூரியன் சின்னத்தை தந்து உதவியதற்காக கோவிந்தசாமி என்ற ஒரே ஒரு வன்னியரை மட்டும் அமைச்சராக்கினார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது வன்னியர்கள் மீது காட்டிய பரிவு ஆளும் கட்சியாக ஆனபோது இல்லாமல் போனது ஏன் என்ற கேள்வி கூட எழுப்பத் தோன்றாமல் பரிதாப வன்னியர்கள் தொடர்ந்தும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தாங்கும் தூண்களாகவே இருந்தார்கள்.
பிறகு 1971 தேர்தலில் 184 தொகுதிகளில் வென்று கருணாநிதி முதலமைச்சரான போது வென்றதில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வன்னியர்கள் அதிகம் வசிக்கும் தொகுதிகளே. பிறகு எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பிரிந்த சமயத்திலும் வன்னியர்கள் தான் கருணாநிதிக்கு தோள் கொடுத்தார்கள். 1977 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று எம்ஜிஆர் முதலமைச்சரானார். திராவிட முன்னேற்ற கழகம் 48 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. அப்போதும் அதில் 41 தொகுதிகள் வன்னியர்கள் அதிகம் வசிக்கின்ற வடமாவட்ட தொகுதிகளே ஆகும். 1993 வைகோ திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பிரிந்து சென்ற போது ஏற்பட்ட அரசியல் சரிவையும் சரி செய்து தூக்கி நிறுத்த கருணாநிதிக்கு உதவியது நம் மருத்துவர் ஐயாவும் வன்னிய சமுதாயமும் தான். இப்படி அரசியலில் மட்டுமல்ல, 1967 காங்கிரஸ்காரர்களால் தாக்குதலுக்குள்ளாகி சாலையோரத்தில் தூக்கி எறியப்பட்ட போது அவரை காப்பாற்றி உயிர் தண்ணீர் ஊற்றியதும் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த சாரங்கபாணி நாயகர் என்ற வன்னியரே. ஆனால் இதற்காக எல்லாம் வன்னிய சமுதாயத்துக்கு கருணாநிதி செய்த கைமாறு என்ன? 1969 கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது சட்டநாதன் தலைமையில் பிற்படுத்தப்பட்டோர் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார நிலையை ஆய்வு செய்யும் நோக்கில் அமைக்கப்பட்ட அந்த குழு 1971 ஆண்டு தனது பரிந்துரையை சமர்ப்பித்தது. அந்த குழு செய்த பரிந்துரைகள்: தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருந்து வரும் இடஒதுக்கீட்டை 25% இருந்து 31% உயர்த்த வேண்டும். அந்த 31% இரண்டாக பிரித்து பிற்படுத்தப்பட்டோருக்கு 15%, வன்னியர் உள்ளிட்ட மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு 16% இடஒதுக்கீடு செய்ய வேண்டும். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து முதலியார் உள்ளிட்ட முன்னேறிய சில சாதிகளை உடனடியாக நீக்க வேண்டும். இவற்றோடு குழுவின் முக்கிய நபராக அங்கம் வகித்த நீதிபதி எஸ் சின்னப்பன் மற்றும் நீதிபதி MP ஜஹான் ஹுசேன் மேலும் சில கருத்துக்களை வலியுறுத்தினார்கள். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள ஒரு சில சாதியினர் நன்கு வளர்ச்சி அடைந்திருப்பதால் அவர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும். அரசு அளிக்கும் சலுகைகள் பட்டியலில் உள்ள உயர்ந்த சாதியினரை சென்றடையாமல் கவனமாக செயல்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே அரசு துறை வேலை வாய்ப்பில் 86% அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் தொகையில் 75% உள்ள வன்னியர் உள்ளிட்ட 156 சாதிகள் வெறும் 14% மட்டுமே வேலை வாய்ப்புகளை அனுபவிக்கின்றனர். இதே நிலை கல்வித்துறையிலும் உள்ளது. இதை மாற்றி மிகவும் பின்தங்கியவர்களை தனியே பிரித்து அவர்களுக்கு 20% இட ஒதுக்கீடு அளிக்க வேண்டும். இதெல்லாம் வன்னியர்களின் தனிப்பட்ட கருத்தல்ல, ஆய்வு செய்து சட்டநாதன் குழு அளித்த பரிந்துரை. இதன்படி வன்னியர் உள்பட்ட மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 16% இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். முன்னேறிய முதலியார் போன்ற சாதிகளை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும். ஆனால் இரண்டுமே செய்யப்படவில்லை. மாறாக கொங்கு வேளாளர், கவுண்டர், நாயுடு போன்ற முன்னேறிய சாதிகளையும் கொண்டு வந்து ஓட்டுக்காக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தார்கள். இதுதான் உழைப்புக்கும் தியாகத்துக்கும் கிடைத்த பரிசு. இதன் பின் 1980 87 வரை 100க்கும் மேற்பட்ட பேரணிகள், மாநாடுகள், போராட்டங்கள் எல்லாம் மருத்துவர் ஐயாவின் தலைமையில் நடந்த பின்புதான் 1989 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. அதுவும் வன்னியர் உள்பட 18 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு அளிப்பதாய் வாக்குறுதி அளித்துவிட்டு மேலும் 10% சாதிகளை கொண்டு வந்து அந்த பட்டியலில் சேர்த்து இடஒதுக்கீட்டின் பலனை வன்னியர்கள் அனுபவிக்க முடியாமல் செய்து பழி தீர்த்தார்கள். இதன் பின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தன் பங்குக்கு வன்னியர்களை வஞ்சிக்காமல் இல்லை. அதுவும் உழைத்து தோள் கொடுத்த நன்றி கடனுக்கு விசுவாசமாக. MG ராமச்சந்திரன் முதலாக குடும்பத்தோடு பிழைப்பு தேடி சென்னை வந்தபோது வன்னியரான காளியன் ரத்தினம் என்ற நாடக நடிகர்தான் உணவு, இருப்பிடத்திலிருந்து நடிப்பதற்கு வாய்ப்பு பெற்று தருவது வரை அனைத்து உதவிகளையும் செய்து ஆதரவாக இருந்தவர். இது தவிர இரட்டை கம்பு, இரட்டை கத்தி வீச்சு போன்ற தற்காப்பு கலைகளை தனக்கு கற்றுக் கொடுத்தது திரு காளியன் ரத்தினம்தான் என்பதை எம்ஜிஆரே தனது சுயசரிதையில் தெரிவித்திருக்கிறார். அடுத்து 1972 திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட போது திமுகவினரோடு எழுந்த அரசியல் விரோதத்தில் வெட்டி கொல்லப்பட்டவர் பூலாபரி சுகுமாரன். வன்னியரான இவரது உயிர் தியாகம்தான் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது. சுகுமாரன் கொலையுண்ட புகைப்பட சுவரொட்டிகளை ஊரெங்கும் ஒட்டித்தான் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது.
வட தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் நுழைய முடியாத நேரத்தில் எம்ஜிஆரை அழைத்து வந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவரணி மாநாட்டினை நடத்தி காட்டியவர் வன்னியரான வல்லம்படுகை பாலசுந்தரம். இவரது தீவிர செயல்பாட்டின் காரணமாக திமுக மாணவரணியை சார்ந்தவர்களால் அதே மண்ணில் வெட்டி சாய்க்கப்பட்டார். ஆனால் இந்த தியாகங்களுக்காக எல்லாம் எம்ஜிஆர் வன்னிய இனத்துக்கு பெரிதாக எதுவும் செய்துவிடவில்லை. மாறாக தருமபுரி, வட ஆற்காடு, திருப்பத்தூர் பகுதிகளில் காவல்துறை அதிகாரிகளை கொம்பு சீவி விட்டு பல வன்னிய இளைஞர்களை நக்சலைட்டுகள் என்ற பெயரில் சுட்டுக் கொல்லச் செய்தார். இது தவிர அம்பாசங்கர் குழு அளித்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்தாமல் கிடப்பில் போட்டதும் எம்ஜிஆர் அரசுதான். இந்த குழு மருத்துவர் ஐயாவின் கோரிக்கையை ஏற்று 1982 அமைக்கப்பட்டது. அதன் முன் 20 கருத்துக்கள் அடங்கிய கோரிக்கையை முன்வைத்தார் மருத்துவர் ஐயா. வன்னியர்கள் பெரும்பாலும் கிராமங்களில் வசிப்பதால் அரசின் சலுகைகள் முழுவதுமாக அவர்களை சென்றடைவதில்லை. 95% வன்னியர்கள் ஏழ்மை நிலையில் கூலி தொழிலாளர்களாக இருப்பதாலும் கல்வியின் முக்கியத்துவம் அறியாததாலும் அவர்களது குழந்தைகளும் கல்வி அறிவு பெற முடிவதில்லை. பிற்படுத்தப்பட்டோருக்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான ஆண்டு வருமானத்தை 12,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும். இடஒதுக்கீடு முறையானது அனைத்து துறைகளிலும் பின்பற்றப்பட வேண்டும். பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் பிரித்து வழங்கினால்தான் வன்னியர்கள் பலனடைய முடியும். வன்னியர்களுக்கென்று தனி வாரியம் அமைத்து அவர்கள் வாழ்க்கையை மேம்பட செய்ய வேண்டும். சேலம், செங்கல்பட்டு போன்ற மாநகராட்சிகளில் வன்னியர்கள் துப்புரவு தொழிலாளர்களாகவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிண அடக்கம் செய்யும் வேலைகளையும் செய்து வருகிறார்கள். இவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் புனர்வாழ்விற்கு அரசு உதவிட வேண்டும். வன்னியர்கள் பெரும்பாலாக வசிக்கும் பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள் இன்றளவில் தனித்தொகுதிகளாக உள்ளன. அதை ரத்து செய்வதன் மூலம் பெரும்பான்மை வன்னிய சமுதாய மக்களின் கோரிக்கைகள் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஒலித்திட வகை செய்திட வேண்டும் என 20 கருத்துக்கள் அடங்கிய கோரிக்கைகளை நம் மருத்துவர் ஐயா முன்வைக்க அம்பாசங்கர் குழு அதை கனிவுடன் பரிசீலித்து 3 ஆண்டுகள் ஆய்வு செய்த பின் 1985 ஆண்டு தனது பரிந்துரைகளை அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரின் முன் வைத்தது. தமிழகத்தை பொறுத்தவரை வன்னிய சமுதாயமே தனிப்பெரும் சமுதாயமாகவும் இவர்களில் பெரும்பாலோர் குத்தகைக்கு பயிர் செய்யும் விவசாயிகளாகவும் விவசாய கூலி தொழிலாளர்களாகவும் வேதனையான நிலையில் வாழ்ந்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த சமுதாய மக்கள் மரம் வெட்டுதல், சுண்ணாம்பு சுடுதல், கட்டிடம் கட்டுதல், ஆடுகோழி வளர்த்தல், கிணறு வெட்டுதல், கல் உடைத்தல், சாலை போடுதல், பீடி சுருட்டுதல், சாயம் பூசுதல், நெசவு, வண்டி ஓட்டுதல் மற்றும் தையல்காரர்களாகவும் தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்ப்பவர்களாகவும் செல்வந்தர்கள் வீட்டில் வேலை செய்பவர்களாகவும் வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். ஒரு சில பகுதிகளில் கள் இறக்குதல், சாராயம் காய்ச்சுதல், மீன் பிடித்தல், துப்புரவு பணி செய்தல் போன்ற பணிகளை செய்து வரும் இவர்கள் பொருளாதார ரீதியாகவும் கல்வி அளவிலும் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளார்கள். இவர்கள் வாழ்வை மேம்படுத்த அரசு மேற்கொள்ள வேண்டியவை என்று 2 முக்கிய பரிந்துரைகளையும் குறிப்பிட்டது அம்பாசங்கர் குழு. சட்டநாதன் குழுவைப் போல அம்பாசங்கர் குழுவின் இந்த பரிந்துரையும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள ஒரு சில சாதிகள் சமுதாயத்தில் நன்கு முன்னேறிய நிலையில் இருப்பதால் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இருந்து இந்த சாதிகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்று குறிப்பிட்டது. இரண்டாவதாக, வன்னியர்கள் அனைத்து துறையிலும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் இவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று அறிவித்து இவர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் சட்டநாதன் குழுவின் அறிக்கையை அமல்படுத்தாமல் கிடப்பில் போட்டு கருணாநிதி வன்னிய இனத்துக்கு துரோகம் செய்தது போல அம்பாசங்கர் குழுவின் பரிந்துரையை கிடப்பில் போட்டு எம்ஜிஆரும் தன் பங்குக்கு வன்னியர்களுக்கு ஒரு துரோகத்தை செய்தார். அதன் பின் கல்வித்துறையிலும் வேலை வாய்ப்பிலும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்த 213 சாதிகளோடு போட்டி போட வேண்டியிருந்ததால் எந்த உயர்வையும் காண முடியாமல் மேலும் பின்னோக்கி தள்ளப்பட்டது வன்னியர் சமுதாயம். எம்ஜிஆருக்காக அடிபட்டு கொடிகட்டி ரத்தம் சிந்தி உயிர் பலியும் தந்து நடிகராய் இருந்தவரை இறுதி வரை நாடாளவும் வைத்த வன்னிய சமுதாயத்துக்கு அவர் ஆற்றிய நன்றி கடன் இதுதான். இத்தோடு முடிந்து போய்விடவில்லை. ஒவ்வொரு முறை முதுகில் குத்தப்பட்ட போதும் கூட மானம் மறந்து சில பேரை முதுகில் சுமந்து கொண்டுதான் திரிகிறார்கள். மழுங்கி போன இன உணர்வை இவர்களுக்கு காலம்தான் ஊட்ட வேண்டும். இறுதியாய் செல்வி ஜெயலலிதா. தன்னை தவிர அரசியல் கவர்ச்சிக்கும் மேடையேறி வாக்கு சேகரிக்கவும் ஒரு நடிகையும் தேவைப்பட்டது எம்ஜிஆருக்கு.
தன்னோடு இணையாய் நடித்த யார் யாரையோ அவர் பரிசீலிக்க அவரிடம் ஜெயலலிதா தான் பொருத்தமானவர் என்று பரிந்துரைத்து அவரது அரசியல் பிரவேசத்துக்கு காரணமாக இருந்தவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் என்ற வன்னியர்தான். மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சந்திரலேகாவின் கீழ் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றிய நடராசனை அழைத்து ஜெயலலிதா தங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்ய சொன்னவரும் பன்ருட்டி ராமச்சந்திரன் தான். அதன்பின் தான் நடராசனின் மனைவி சசிகலாவோடு நட்பு ஏற்பட்டு உடன்பிறவா சகோதரியானார். எம்ஜிஆர் மறைவுக்கு பின் அதிமுக இரண்டாக பிரிந்தபோது ஜெயலலிதாவை பன்ருட்டியார் தலைமையிலான 4 அணிதான் முன்னிலைப்படுத்தியது. 1996 தேர்தலுக்கு பின் ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கை சூன்யமாகும் நிலை ஏற்பட்டது. பின்பு 1998 வந்த பாராளுமன்ற தேர்தலில் நம் மருத்துவர் ஐயாவின் தயவால் கூட்டணி வைத்துக் கொண்டுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து 5 ஆண்டு காலமும் பாட்டாளி மக்கள் கட்சியினர்தான் ஜெயலலிதாவுக்கு துணை நின்றார்கள். அடுத்து 2001 சட்டமன்ற தேர்தலிலும் வன்னியர்கள் ஆதரவால் தான் ஜெயலலிதா வெற்றி பெற்று முதல்வரானார். ஆனால் அவர் ஆட்சியால் நன்மை அனுபவித்தவர்கள் எல்லாம் அவர் உடன்பிறவா சகோதரி சசிகலாவின் சமூகத்தை சார்ந்தவர்கள்தான். 27 அமைச்சர்கள் கொண்ட அவையில் 2 வன்னியர்களுக்கு மட்டும் இடம் கொடுக்கப்பட்டது. செய்த உதவிகளை மறந்தது ஒருபுறம் என்றால் பொய் வழக்குகள் போட்டும் மரம் வெட்டிகள் என்று வன்னியர்களை இழிவாக பேசியவரும் ஜெயலலிதா தான். இப்படி எத்தனை துரோகங்கள்! இரத்த கலப்பை மறந்ததால் வருகிறவர் போகிறவர்களின் எத்தான பேச்சை நம்பி சத்தில்லாத வாழ்க்கை வாழ்ந்தது எத்தனை காலம்! பாடுபட்டும் பறிக்கை இல்லாதொரு பட்டியில் மாடாய் கேடு கெட்டவர்கள் காலில் எல்லாம் விழுந்து பிழைத்ததும் தான் எத்தனை காலம்! போர் என்று வந்தால் வாளெடுத்து சுழற்றலாம், வல்லமை காட்டலாம். ஆனால் அரசியல் என்று வந்தபோது அதன் சூழ்ச்சிகள் புரிபடவில்லையே நமக்கு. வெகுளிகளாய் வாழ்ந்து வீணர்களாய் போனோமே. மாறாதா இந்த நிலை, மடியாதா நமது அவலம் என்று கதியறியாது திசை புரியாது நின்றபோதுதான் நாதியற்று போகவில்லை நீங்கள், நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்று திண்டிவனத்தில் ஒரு களப்போராளி தோன்றினார். மாசேதுங், மார்ட்டின் லூதர் கிங், மண்டேலா, சேக்குவாரா என்று மற்ற தேசத்து போராளிகள் வரலாற்றை படித்து மட்டுமே அறிந்த நமக்காகவே பிறந்த ஒரு வரலாற்றை பார்த்து அறியும் பாக்கியமே கிடைத்தது. வேள்வித்தீயில் விளைந்த இன்னொரு வீர வன்னிய மகராசனாய் அவர் அவதரித்து தன் யுத்தத்தை தொடங்கிய பின்புதான் திசைக்கு திசை சிதறி கிடந்த வன்னிய இனம் ஒன்றுபட்டதும் இன்று வென்று நிற்பதும் இதோ வன்னிய இனம் மீண்டும் அவரால் தலை நிமிர்ந்த வரலாறு. ஓர் ஒற்றை மனிதர் தான் சார்ந்த சமுதாயத்தை அவலத்தினின்று தூக்கி நிறுத்துவதென்பது வரலாற்றில் மிக அரிதாகத்தான் நிகழ்கிறது. தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா, ஐக்கிய அமெரிக்காவில் ஆப்ரஹாம் லிங்கன், சீனத்தில் மாசேதுங், ஈழத்தில் பிரபாகரன், இந்தியாவின் வடக்கே அம்பேத்கரும் தெற்கே தந்தை பெரியாரும் போல சக்தி மிகுந்த தலைவர்கள் சமுதாயத்தின் அவலம் போக்க எப்போதாவது தான் முகிழ்க்கிறார்கள். அப்படித்தான் ஆண்டாண்டு காலம் அவலங்களை மட்டுமே அனுபவித்து வந்த வன்னிய சமுதாயத்தை அதனின்று மீட்டெடுக்க ஓர் அருமருந்து முகிழ்த்தது ஐயா என்ற உறுதி. இதோ ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கிடந்த அந்த வன்னிய சமுதாயம் இன்று நிலை உயர்ந்திருப்பதும் தலை நிமிர்ந்து நிற்பதும் அவரால் தான். திண்டிவனம் அருகே கீழ்சிபிரி என்ற கிராமத்தில் ஓர் எளிமையான குடும்பத்தில் 1939 ஆண்டு ஜூலை 25 பிறந்தார் ஐயா. சஞ்சீவி கவுண்டர், நவநீதம் அம்மாள் என்பது பெற்றோர் பெயர். கீழ்சிவிரி கிராமத்தில் உள்ள திண்ணை பள்ளிக்கூடத்தில் தான் தன் இளம் பருவ கல்வியை பயின்று முடித்தார். பின்னர் சென்னை ராயபுரத்தில் உள்ள கண்ணப்ப நாயனார் நடுநிலை பள்ளியிலும் மண்ணடியில் உள்ள முத்தியால்பேட்டை மேல்நிலை பள்ளியிலும் தனது கல்வியை தொடர்ந்தார். சென்னை லயோலா கல்லூரியில் புதுமுக வகுப்பை முடித்த பின் தகுதியின் அடிப்படையில் அவருக்கு சென்னை மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. வன்னிய சமுதாயத்திலிருந்து மருத்துவம் பயில வந்தவர்களின் எண்ணிக்கை அவரை சேர்த்து வெறும் 3 பேர். பொறியியல் படிப்பு படிக்க இடம் கிடைத்தவர்கள் 7 பேர். தகுதி அடிப்படையில் இடம் என்கிற போது பின்தங்கிய சமூகத்தினர் போட்டி போட்டு அந்த இடத்தை பெறுவதென்பது கடினமான காரியமாக இருந்தது. இதனால் மருத்துவ படிப்பு, பொறியியல் படிப்பு என்பதெல்லாம் பின்தங்கிய சமூகத்தினருக்கு பகல் கனவாகவே போய்கொண்டிருந்தது. எண்ணிக்கையில் உயர்ந்த சமுதாயமாக இருந்தும் அவர்கள் காலம் முழுவதும் அடிமைகளாக, பாட்டாளிகளாக, விவசாய கூலிகளாகத்தான் வாழ வேண்டுமா? உயர்கல்வி அவர்களுக்கும் கிடைக்காதா? மருத்துவர்களாக, பொறியாளர்களாக அவர்களும் ஆசைப்படக்கூடாதா?
வாழ்வில் இவர்களும் நிலை உயர என்னதான் வழி என்ற சிந்தனை அப்போதே அவருக்குள் வேர்விட்டு எழத் தொடங்கியது. 1955-57 இன்டர்மீடியட்டில் நான் இருந்தேன். அண்ணாச்சி அவங்க 1957 லயோலா காலேஜில் ப்ரீ யூனிவர்சிட்டி சேர்றாங்க. நான் பச்சைபாஸ் காலேஜ், அவங்க லயோலா காலேஜ். அப்போ பழகக்கூடிய சந்தர்ப்பம் அந்த நேரத்தில் அவங்களோட பழகிறேன். எப்போவுமே அவங்க கொஞ்சம் தனிமையை விரும்பி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ரொம்ப ரிசர்வ் டைப், ஆங்கிலத்தில் இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதிகமாக யாரோடும் பேசாமல் ஒதுங்கி இருந்து எப்பொழுதும் புத்தகங்களை கையில் வச்சுன்னு இருக்கக்கூடிய போக்கு உள்ளவர்கள். எப்பொழுதும் படித்து கொண்டே இருப்பார்கள், தனிமையாக இருப்பார்கள், எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு இருப்பது போல் தான் இருப்பார்கள். அந்த காலத்திலே அந்த பருவத்திலேயே தந்தை பெரியார் அவர்களிடத்திலே அவர்கள் அதிக ஈடுபாடு காட்டினார்கள். எங்கே பொதுக்கூட்டங்கள், தந்தை பெரியார் கூட்டங்கள் நடந்தாலும் நடந்தே சென்று பார்க்கக்கூடிய அந்த கூட்டத்தை செல்லக்கூடிய அளவிற்கு மனநிலை உள்ளவர்கள். அப்பொழுது இருந்த தலைவர்கள், வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் சரியாக அந்த மக்களுடைய தேவைகளையோ மக்களுடைய நலன்களையோ விரும்பாத காரணத்தினால் அவர்கள் தங்களை பற்றிய நினைத்து கொண்டதினால் இப்படி தன்னை மறந்து இந்த சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு தலைவர் நமக்கு உருவாக மாட்டாரா என்ற சிந்தனை அவர் நெஞ்சிலே இருந்திருக்கிறது. அவர் பேசும்போது அதையெல்லாம் தோன்றும். ஆனால் 1967 அவர்கள் படிப்பை முடித்து ஒரு மருத்துவராக வந்தபோது அவர் நடந்து கொண்ட விதம், மக்களிடத்திலே அவர் நடந்து கொண்ட விதம், எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும், எவ்வளவு அழுக்காக கிராமத்திலிருந்து மக்கள் வந்தாலும் கூட அன்பாக பக்கத்திலே உட்கார வைத்து அவர்கள் சொல்லும் கதையை மிக அந்யோன்யமாக அமர்ந்து கேட்டு மிக பக்குவமாக அதை புரிந்து கொண்டு வெறும் 2 ரூபாய்க்கு மேல் அவர்கள் வாங்கவே மாட்டார்கள். நான் பக்கத்தில் இருந்து பல முறை பார்த்திருக்கிறேன். 2 ரூபாய், 3 வேளை மருந்து ஒரு ஊசி போட்டு 2 ரூபாய் வாங்குவார். சில சமயம் அது கூட இல்லாமல் வரக்கூடிய மக்களுக்கு இவர் 2 ரூபாய் எடுத்து கொடுத்து சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று சொல்வார். அப்படி அவர் தன் மருத்துவ தொழிலை அவர்கள் நடத்தினார்கள். அதை ஒரு தொழிலாக நடத்தாமல் ஒரு துண்டாக நடத்தினார்கள். பணத்தை பற்றி கவலைப்படாமல், சொத்தை பற்றி கவலைப்படாமல், எதிர்காலத்திலே நாம் எப்படி இருப்போம் என்றெல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்க்காமல் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று அவர்கள் டாக்டராக வந்தபோது கூட அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். படிக்கின்ற காலத்திலே கூட அவர்கள் யாரையும் மனம் புண்பட பேசியதை நாம் பார்த்ததில்லை. அவர்கள் உழைத்த உழைப்புக்கும் அவர்களுடைய சிந்தனைக்கும் அவர்களுடைய திறமைக்கும் அறிவு ஆற்றலுக்கும் அனைத்து மக்களையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த தூய மனதிற்கும் உயர்வான எண்ணத்திற்கும் அவர்களுடைய சௌகரியங்கள் அவருடைய கால் தூசு மாதிரி. காலம் முழுக்க வறுமை சேற்றில் உழன்றவர்களால் தகுதி அடிப்படையில் முன்னேறிய வகுப்பினரோடு போட்டி போட முடியாது. ஆனால் அவர்களுக்கும் உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு தனி இடம் ஒதுக்கப்பட வேண்டும். இட ஒதுக்கீடு அது ஒன்றுதான் இதற்கு வழி. ஆனால் அந்த இட ஒதுக்கீட்டை எப்படி பெறுவது? ஆண்டாண்டு காலமாய் அனுபவித்து வந்ததையெல்லாம் மேல் சாதிக்காரர்கள் அவ்வளவு சுலபமாய் விட்டுக் கொடுத்து விடுவார்களா? மாட்டார்கள். போராடித்தான் பெற வேண்டும். அந்த போராட்டத்துக்கு வன்னிய சமுதாய மக்களை ஒன்றிணைக்க வேண்டும், அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதை தனது முதல் பணியாக கொண்டு களமிறங்கிய ஐயா தனித்தனியாக சிதறி கிடந்த ஒவ்வொரு வன்னிய சங்க பிரதிநிதிகளையும் சந்தித்து பேசினார். அடைய வேண்டிய லட்சியத்தையும் அதற்கு ஓரணியாய் செயல்பட வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தினார். 1980 திண்டிவனத்தில் உள்ள ஐயாவின் வீட்டில் முதல் வன்னியர் சங்க கூட்டம் நடைபெற்றது. அப்போது தன் சமுதாயம் தலை நிமிர வேண்டும் என்பது தவிர பதவியோ தலைமையோ அல்ல தனது நோக்கம் என்பதை தெளிவாய் புரிய வைத்தார் ஐயா. இதற்காக நிறுவனராக மட்டுமே நான் இருப்பேன் என்று சொன்னதோடு பதவிக்காக சட்டமன்றத்தையோ பாராளுமன்றத்தையோ தன் கால்கள் மிதிக்காது என்று சத்தியம் செய்தார். தன்னலமற்ற ஐயாவின் தாயுள்ளத்தை புரிந்து கொண்டு வன்னிய சமுதாயம் அவர் பின் அணி திரள ஆரம்பித்தது. ஐயா அவர்கள் எங்களை அழைத்து இடஒதுக்கீடு வாங்கி தர வேண்டும், வன்னிய சமுதாய மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி சென்னை நகருக்கு வந்த பிறகு சென்னையில் இருந்த மக்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக சென்று நம்ம மக்கள் எங்கே இருக்கார்கள், வன்னியர் எங்கே இருக்கா திரும்பும்போது ஒரு பகுதியை சென்றால் அங்கே 4 பேர் வன்னியர் இருப்பார், பக்கத்தில் பல்வேறு சமுதாய மக்கள் இருப்பார்கள். அவர்களால் எங்களை ஏசுவார்கள், திட்டுவார்கள், எங்களை ஆள் வச்சு அடிப்பார்கள். அதெல்லாம் தாங்கி கொண்டு அந்த காலத்திலே ஐயா அப்படி அந்த வீரத்தோடு எங்களுக்கு உணர்வு ஊட்டினாரோ அந்த உணர்வு தான் இன்றைக்கு
இந்த மக்களை இன்றைக்கு ஒன்று திரண்டு இன்றைக்கு அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் முதல் ஐயா வரும்போது எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிப்போம்லாம் சொல்லவில்லை. மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நம்ம வன்னிய சமுதாய மக்கள் இடஒதுக்கீடு வாங்க வேண்டும், 20% இடஒதுக்கீடு வாங்கி தர வேண்டும் சொல்லி எங்களை அழைத்தார்கள். அதுக்கு பின்னால் ஐயா பின்னர் சென்றோம், கண்ணை மூடிக்கொண்டு சென்றோம். ஐயா அழைத்த ஒவ்வொரு பகுதியை கூப்பிட்டோம். அங்கே போய் 10 பேர் 20 பேர் 50 பேர் வைத்துக்கொண்டு சென்னையில் பல்வேறு பகுதியில் குடியேற்றினோம். ஐயா போகாத ஜெயிலில், ஐயா போடாத கிராமங்களில், நம்ம இந்த வட மாவட்டத்துக்கு முழுவதும் நான் பல்வேறு கிராமத்துக்கு ஐயாவோட போயிடுறேன். ஐயா ஒரு கூட்டம் சொன்னால் உடனே இந்த 3 வண்டி இருக்க வண்டி உடனே 20 பேர் எடுத்துன்னு உடனே போய்டும். ஐயா கூட்டம் இப்போ செங்கல்பட்டு கூட்டம் சொன்னால் உடனே போய்டுவேன். திண்டிவந்த கூட்டம் தெரியல மாநாடு சொன்னா கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டத்திலும் வன்னியர் சங்க மாநாடு நடத்தணும். 1980 தந்தை பெரியார் பிறந்த மண்ணான ஈரோட்டில் உள்ள கருங்கல் பாளையத்தில் சங்கத்தின் முதல் மாநாடு நடத்தப்பட்டு அனைத்து வகுப்பினருக்கும் அவரவர் எண்ணிக்கைக்கேற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து 1982 மாவட்ட வாரியாக இருந்த 27 வன்னிய சங்க பிரதிநிதிகளையும் அழைத்து ஒரே அங்கமாக செயல்பட வழி செய்தார். வன்னியர்கள் வாழ்வில் இனி என்றும் மங்களம் நிறைய வேண்டும் என்பதை உறுதி செய்ய மஞ்சள் நிற கொடியையும் அதில் நாம் அக்னி வழி வந்தவர்கள் என்பதை உணர்த்த அக்னி குண்டத்தையும் பொருத்தி இதுவே இனி நம் குலக்கொடி என்ற அடையாளம் காட்டினார்கள். இதற்கு பின் வன்னிய சங்கத்தின் வளர்ச்சி 4 கால் பாய்ச்சலில் வேகம் பிடித்தது என்றால் அன்று நம் ஐயா தேக நலம் பாராமல் உழைத்த உழைப்பும் செய்த முயற்சிகளும் தான் காரணம். தொடர்ந்து 5 ஆண்டுகள் தன் மருத்துவ தொழிலையும் பார்த்துக் கொண்டு வாரத்தில் சனி ஞாயிறு 2 நாட்களில் மாவட்ட வாரியாக தேதி கொடுத்து பிரச்சாரம் செய்தார். வாரம் முழுவதும் மருத்துவ தொழிலில் வரும் வருமானத்தை எடுத்துக்கொண்டு கிராமம் கிராமமாக சென்று இடஒதுக்கீட்டின் அவசியத்தை உணர்த்தி அதை நாம் போராடித்தான் பெற வேண்டும் என்று மக்களை தயார்படுத்தினார். 50 ஆண்டுகளுக்கு முன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த அறிக்கையின் விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு கிராமம் கிராமமாக சென்று செய்த பிரச்சாரத்துக்கு சமமானது அவரது பிரச்சாரமும். அதனால் தான் பெரியாருக்கு பின் ஐயா என்று திராவிட மக்கள் அனைவராலும் பாசத்தோடு அழைக்கப்படும் பெருமையை பெற்றிருக்கிறார் நம் ஐயா. மக்கள் சிந்தனையை தூண்ட மஞ்சள் குல கொடியை பட்டி தொட்டியெல்லாம் ஏற்றி வைத்து அவர் செய்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தால் 10, 100, 1000 என்று கிராமங்கள் தோறும் வன்னியர் சங்கம் வளர்ந்தது. வன்னியர் சங்க கிளைகள் மாவட்டம் தோறும் நிறுவப்பட்டது. வன்னியர் சங்க உறுப்பினர்கள் எண்ணிக்கை 25 லட்சத்துக்கு மேல் உயர்ந்தது. இனி நம்மை உயர்விக்க சக்தியுள்ள ஒரே தலைவர் ஐயாதான் என்று உணர்ந்து கொண்டு மக்கள் அவர் பின் அணிவகுத்தார்கள். அதுவரை வன்னிய இனத்தவர்கள் தங்களுக்குள்ளேயே இனப்பிரிவு செய்து கொண்டு தங்களுக்குள்ளேயே பாகுபாடு பார்த்து கொண்டு பெண் தரவும் எடுக்கவும் மறுத்து வந்தார்கள். இந்த பிற்போக்கான நிலை ஐயாவின் வருகையை அடுத்துத்தான் முற்றிலுமாக மாறியது. வன்னியர்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வினை பெற்றார்கள். ஐயாவின் மகத்தான சாதனைகளில் இதுதான் முதலாவது. அடுத்து ஆண்டுதோறும் சித்திரை முழு நிலவு நாள் திருவிழாவை மகாபலிபுரத்தில் வன்னியர் இளைஞர் சித்திரை முழுநிலவு பெருவிழாவாக கொண்டாட ஏற்பாடு செய்தார். அதே போல ஆண்டுதோறும் பூம்புகாரில் நடைபெற்று வந்த ஆடி திருவிழாவை வன்னியர் மகளிர் பெருவிழாவாக கொண்டாடவும் ஏற்பாட்டை தொடங்கி வைத்தார். குன்றாத எழுச்சியோடு இந்த பெருவிழாக்கள் தொடர்ந்து ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றன. ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஆளும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். உழைக்கின்ற மக்கள் வன்னிய மக்கள், உழைத்து உருக்குலைந்து போன மக்கள் வன்னிய மக்கள், எல்லோருக்கும் சோறு போடுகின்ற மக்கள் இந்த வன்னிய மக்கள், எல்லோருக்கும் கட்டடம் கட்டி கொடுக்கின்ற மக்கள் இந்த மக்கள். ஆனால் இந்த மக்களுடைய நிலை என்ன? கடைசி கோடியிலே, பாட்டத்திலே, அடிமட்டத்திலே கடைசி கோடியிலே வாழ்கின்ற நிலை இன்றைக்கு வறிய நிலையிலே, ஏமாற்றப்பட்ட நிலையிலே, வஞ்சிக்கப்பட்ட நிலையிலே, வாழ்விழந்த நிலையிலே, எல்லா நிலையிலும் இந்த வன்னியர்கள் தள்ளப்பட்டார்களே. இதற்கு யார் காரணம்? யார் காரணம்?
என்னுடைய இளைஞர்கள் கூட்டம், என்னுடைய சமுதாயத்து இளைஞர்கள் கூட்டம், என்னுடைய பெண்கள் கூட்டம், இந்த ஒட்டுமொத்த சமுதாய கூட்டம் இதை உணர்ந்தால் உணர்ந்த மறுநாளே ஒரு வன்னியன் கோட்டையிலே ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பதில் என்ன குறை, என்ன தவறு என்று கேட்டார் மாயர். ஒவ்வொரு வன்னியனும் வேட்பாளராக நிற்கின்ற வன்னியன் நாமினேஷன் போட்டுவிட்டு அவன் வீட்டிலே இருக்கலாம். நாமினேஷன் போட்டுவிட்டு வீட்டிலே இருக்கலாம். ஓட்டு கேட்க தேவையில்லை. ஒவ்வொரு வன்னியனும் அந்த ஓட்டை போட்டால், ஒவ்வொரு வன்னிய குடும்பமும் ஒவ்வொரு இளைஞனும் பாடுபட்டால் வேட்பாளர் எங்கும் போக வேண்டியதில்லை. இந்த ராமதாஸ் தெரு தெருவாக ஊர் ஊராக போக வேண்டியதில்லை. நம்முடைய சின்னையா அவர்கள் எங்கும் பிரச்சாரத்துக்கு போக தேவையில்லை. இதுதானே உத்தரப்பிரதேசத்திலே மாயாவதி செய்து காட்டினார் அந்த அற்புதத்தை. இந்த ராமதாஸ் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகிறவன் அல்ல. மானம்தான் பெரியது இந்த ராமதாசுக்கு. இந்த வன்னிய குல சத்திரிய இந்த வம்சம், இந்த குலம் தழைக்க வேண்டும், இடஒதுக்கீடு பெற வேண்டும், கல்வி பெற வேண்டும், இடஒதுக்கீடு பெற வேண்டும், வேலை வாய்ப்பு பெற வேண்டும். இதுதான் என் லட்சியம், என் உயிர் மூச்சு. மாண்டது போதும், தலை குனிந்தது போதும், அடக்கப்பட்டது போதும், ஒடுக்கப்பட்டது போதும், ஓரங்கட்டப்பட்டது போதும். இனி வரும் காலத்திலே வன்னியன் தான் இங்கே வர வேண்டும், நிச்சயமாக வருவான். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்? திமுக காரன் பேசுவானா, அல்ல அண்ணா திமுக காரன் பேசுவானா, அல்லது காங்கிரஸ் காரன் பேசுவானா, அல்லது விஜயகாந்த் கட்சியில பேசுவானா? வேற யார் பேசுவா? ஆம், நாங்கள் தான் பேச முடியும். நாங்கள் மட்டும் தான் பேச முடியும். வேற யாருக்கும் பேசுறது தகுதி கிடையாது. வேற யாரும் பேச மாட்டாங்க. சட்டமன்றத்திலே யார் பேசுவா? இங்கே மேடையில் இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற சகோதரர்கள் தான் அங்கே சட்டமன்றத்தில் வண்டியலுக்காக தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கிறியா இல்லையா என்று சட்டம் போட்டு சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த வன்னிய சமுதாயம் இன்றைய சூழ்நிலை, இன்றைய நிலைமை என்ன தெரியுமா? தாழ்த்தப்பட்ட தலித் சமுதாயத்தை விட மிகவும் பின்தங்கி இருக்கிறது இந்த வன்னிய சமுதாயம் இன்றைய சூழ்நிலை. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இதற்கு வெட்கப்பட வேண்டும். இங்கே ஆட்சியாளர்கள் 63 ஆண்டு காலமாக நம்மளை ஏமாற்றிய ஆட்சியாளர்கள் எல்லாம் வெட்கப்பட வேண்டும். பாதாளத்தில் இருக்கின்ற இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்வது தவறா? இது எங்களுடைய உரிமை, இது எங்களுடைய உரிமை. எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்து பாருங்க. நாங்க சாதிக்கிறோமா இல்லையா நீங்க பாருங்க. சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்க. நாங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். இவற்றோடு வன்னியர் வாழ்வு நலம் மேம்பட 1988 SIS எனப்படும் சமூக முன்னேற்ற சங்கம் என்ற அமைப்பினையும் உருவாக்கினார். தமிழகத்தின் மிகப்பெரிய சமுதாயமாக விளங்குகின்ற வன்னிய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் வழிகாட்டுதலுக்காக அவர்களை கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேற்றுவதற்காக மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த சமூக முன்னேற்ற சங்கம் என்பது. சமூக முன்னேற்ற சங்கத்திலே மத்திய மாநில அரசு பணியாளர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களிலே பணியாற்றுகின்ற பணியாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இதில் உறுப்பினர்களாக பணியாற்றி வருகின்றார்கள். இந்த அமைப்பு 1988 மருத்துவர் ஐயா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இன்றைக்கு 24 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கின்ற இந்த அமைப்பின் மூலமாக கல்வி வேலைவாய்ப்புகளிலே மிகப்பெரிய பணிகளை இந்த சமுதாயத்திற்காக சமூக முன்னேற்ற சங்கம் ஆற்றி வருகின்றது. கல்வி என்று எடுத்துக்கொண்டோமானால் 9வது படித்துவிட்டு 10ஆம் வகுப்பு செல்ல இருக்கின்ற மாணவர்களுக்கும், அதேபோன்று 12ஆம் வகுப்பு செல்ல இருக்கின்ற 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கும் பயிற்சி வகுப்புகள் நடத்தி அடுத்து வருகின்ற பொதுத் தேர்வுகளை அவர்கள் எப்படி எதிர்கொள்வது என்பதை ஒரு முக்கிய காரணமாக வைத்து அவர்களுக்கு அந்த பயிற்சி எல்லா மாவட்டங்களிலும் ஏறத்தாழ 20 மாவட்டங்களிலே
100க்கும் மேற்பட்ட மையங்களிலே இந்த சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இது மட்டுமின்றி வன்னிய மாணவர்கள் அவர்களுடைய அந்த விடுமுறை காலங்களிலே கணினி பயிற்சி, தையற் பயிற்சி, தட்டச்சு பயிற்சி போன்ற பல்வேறு பயிற்சிகளை அவர்களுக்கு சமூக முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக பல்வேறு மாவட்டங்களிலே அளிக்கப்படுகின்றது. இது மட்டுமின்றி பயிற்சி வகுப்புகள், அதாவது வேலை வாய்ப்புக்காக பல்வேறு அரசு, தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் மற்றும் ரயில்வே, வங்கி போன்ற பணிகளுக்காக, வங்கித்துறையிலே பணியாற்றுவர்களுக்காக நடத்தப்படுகின்ற தேர்வுகளுக்கு எல்லா மாவட்டங்களிலும் அந்தந்த தேர்வுகள் நடைபெறுவதற்கு முன்பாக மாணவர்களிடமிருந்து நாங்கள் விண்ணப்பங்களை பெற்று ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு ஒரு மையங்களை அமைத்து அந்த பகுதியில் இருக்கின்ற மாணவர்கள் அனைவரும் அங்கே பங்கு கொண்டு அந்த பயிற்சிகளை பெறுவதற்காக பயிற்சி வகுப்புகள் மிகச்சிறப்பாக நடத்தப்பட்டு இந்த வன்னிய இனத்தை சார்ந்த மாணவ மாணவியர்கள் பல்வேறு அரசு துறைகளிலும் பணியாற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று பொருளாதார முன்னேற்றம் என்று வருகின்ற பொழுது இந்த மாணவர்களுக்காக இங்கே படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கின்ற மாணவர்கள் சுயதொழில் செய்ய வேண்டும் என்பதற்காக தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களை அழைத்து ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கே பல்வேறு வேலை இல்லாமல் இருக்கின்ற இந்த வன்னிய இனத்தை சார்ந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற்று அதை அந்த தொழில் முனைவரிடம் அளித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதற்கும் மற்றும் சுயதொழில் செய்வதற்குண்டான ஒரு வழிகாட்டுதலை அவர்கள் செய்வதற்கும் ஒரு முகாமினை ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டு வருகின்றது. +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளிலே மிக அதிக மதிப்பெண்கள், 10ஆம் வகுப்பிலே 400க்கு மேலும் 12ஆம் வகுப்பிலே 1000க்கு மேலும் மதிப்பெண்கள் பெறுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பதை மருத்துவர் ஐயா அவர்கள் ஆண்டுதோறும் பரிசளித்து ஊக்குவிக்க வேண்டும் என்று தெரிவித்ததன் அடிப்படையிலே ஆண்டுதோறும் இவ்வாறான பரிசளிப்பு விழாக்கள் எல்லா மாவட்டங்களில் நடைபெறுகின்றன. ஆண்டுதோறும் 20 மாவட்டங்களிலே ஏறத்தாழ 25,000 மாணவர்களுக்கு பரிசளித்து ஊக்கப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையிலே மாணவர்களுக்கு பரிசளிக்கின்ற தொகையின் மதிப்பை எடுத்துக்கொண்டாலும் கூட ஆண்டுதோறும் 25 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை செலவு செய்து அவர்களுக்கு பரிசளிப்புகள் நடத்தப்படுகின்றன. இந்த பரிசளிப்பு விழாக்கள் தொடர்ந்து கடந்த 23-24 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதனால் இவ்வாறாக மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த பின்தங்கிய மாணவர்கள் கல்வி வேலை வாய்ப்பிலே நல்ல நிலையிலே முன்னுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் பணித்ததன் அடிப்படையிலே தான் இந்த அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. அதேபோன்று இந்த நிலையிலே மருத்துவர் சின்னையா அவர்கள் இந்த அமைப்புக்கு வழிகாட்டியாக இருந்து பல்வேறு உதவிகளையும் செய்து வருகின்றார்கள். இதனிடையே வன்னிய சமுதாயத்தின் வாழ்வு நிலை பற்றியும் அவர்களுக்கு இடஒதுக்கீட்டிற்கான அவசியம் பற்றியும் கையில் புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களாக சந்திக்க படியேறி இறங்கினார் நம் ஐயா. ஆனால் அவர் சொன்னதை எவரும் காது கொடுத்து கேட்கவும் இல்லை, இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை எடுத்துக் கொள்ளவும் இல்லை. பின்னர் இடஒதுக்கீடு கோரிக்கையை வலியுறுத்தி ஐயாவின் தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநாடுகள், ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டன. ஒவ்வொரு மாநாட்டிலும் இடஒதுக்கீடு கோரிக்கை தீர்மானமாகி அதன் நகல்கள் அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் ஆணையங்களுக்கும் அனுப்பப்பட்டன. அப்போதும் இதை யாரும் கவனத்துக்கு எடுத்துக் கொள்ளவும் இல்லை, நம்மை பற்றி கவலைப்படவும் இல்லை. இதன் பின்புதான் மாநாடு நடத்தி கோரிக்கை வைப்பதால் எந்த பலனும் இல்லை, போராட்டம்தான் ஒரே வழி என்று முடிவு செய்தார் ஐயா. முதல் கட்டமாக அறவழி போராட்டம் நடத்துவது என்று செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டது. மாநிலத்தில் 20%, மத்தியில் 2% இடஒதுக்கீடு கேட்டு 1985ஆம் ஆண்டு அனைத்து மாவட்டங்களிலும் வட்டங்களிலும் வன்னிய சமுதாயத்தினர் தங்களை வருத்திக் கொண்டு உண்ணா நோன்பு போராட்டம் நடத்தினார்கள். இதுவும் அப்போதைய எம்ஜிஆர் அரசால் கண்டுகொள்ளப்படவில்லை. தொடர்ந்து சங்க மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், பொதுக்குழுக்கள் என்று ஒரு நாள் கூட ஓய்வில்லாமல் ஐயா எடுத்த முடிவினை வலுப்படுத்துவதற்காக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இதன் பின் அரசு தங்களை தொடர்ந்து வஞ்சித்து வருவதை உணர்த்த மார்ச் 15, 1986 பட்டை நாம போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. போராட்டத்தில் நமது ஐயா மற்றும் வன்னிய சங்க தலைவர் சா. சுப்பிரமணியம் உள்பட அனைத்து வன்னிய மக்களும் மாணவர்களும் நெற்றியிலும் நெஞ்சியிலும் நாமப்பட்டை போட்டுக்கொண்டு சென்னை சாலைகளில் ஊர்வலம் வந்தார்கள். இதன் பின்னும் அரசு எந்த முடிவுக்கும் வராமல் போகவே மே 6, 1986 ஒரு நாள் சாலை மறியல் போராட்டம் நடத்துவதென பொதுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டது.
மற்ற போராட்டங்களை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்த அரசு இந்த போராட்டத்தை நடத்த விடாமல் ஒடுக்குவதற்காக வன்னியர் சங்க முன்னோடிகள் அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது. என்றாலும் உணர்வு வேகம் கொண்டிருந்த வன்னிய இன மக்களை அத்தனை சுலபமாக அரசால் ஒடுக்கிவிட முடியவில்லை. அனைத்து சாலைகளிலும் தலைவர்கள் இல்லாமலே மக்கள் குடும்பம் குடும்பமாக வந்து அமர்ந்து மறியல் செய்தார்கள். போக்குவரத்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. மறியல் செய்தவர்கள் கைது செய்யப்பட சிறைகள் நிரம்பி வழிந்தன. அன்றுதான் வன்னிய இன மக்களின் உணர்வு என்னவென்று அடுத்தவர்களுக்கு புரிந்தது. ஆனால் அரசு மட்டும் இதை புரிந்து கொள்ள மறுத்து அலட்சியம் செய்தது. 1986 ஆகஸ்ட் 19 அடுத்த கட்டமாக மத்திய அரசுக்கே நேரடியாக தங்கள் உணர்வை புரிய வைக்க மாநிலம் முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது மக்கள் திரள் திரளாக சென்று மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். போராட்டத்தை அச்சுறுத்தி ஒடுக்குவதற்காக கும்மிடிப்பூண்டியில் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியது. பலர் காயமடைந்தார்கள். மற்றொரு நடவடிக்கையாக ஐயா உள்பட அனைத்து தலைவர்களும் கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆனால் வன்னியர்கள் கோரிக்கை மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாமலேயே இருந்தது. தங்களை புறந்தள்ளி மிதித்துக் கொண்டிருக்கிற அரசாங்கத்துக்கு இனிமேலும் தங்கள் உணர்வு என்னவென்று புரிய வைக்காமல் இருக்கக்கூடாது என்று ஐயா தலைமையில் கூடிய வன்னியர் சங்க தலைவர்கள் செப்டம்பர் 1987 அன்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வார சாலை மறியல் போராட்டத்துக்கு நாள் குறித்தார்கள். 3 மாதத்துக்கு முன்னதாக எடுக்கப்பட்ட இந்த முடிவை செயல்படுத்துவதற்காக கிராமம் கிராமமாக சென்று மக்களை ஆயத்தப்படுத்தினார் மருத்துவர் ஐயா. செப்டம்பர் 17, 1987 அன்றுதான் ஒரு வார சாலை மறியல் போராட்டம் தொடங்க இருந்தது. ஏற்கனவே ஒரு நாள் சாலை மறியலில் வன்னிய சமுதாயத்தின் வலிமை என்னவென்று புரிந்து கொண்டிருந்த காவல்துறை இந்த முறை முன்னெச்சரிக்கையாக ஐயாவை கைது செய்துவிட தீவிரம் காட்டியது. பல முன்னணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். ஆனால் ஐயா அவர்கள் கையில் சிக்காமல் மாறு வேடத்தில் கிராமம் கிராமமாக சென்று போராட்டத்துக்கு ஆதரவு திரட்டிக் கொண்டிருந்தார்கள். வன்னிய வீரர்கள் காவல்துறையின் கண்ணில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இரவிலே வீட்டில் தூங்காமல் கொட்டும் பணியில் வயல்வெளிகளில் பதுங்கி கிடந்தார்கள். திட்டமிட்டது போல 17ஆம் தேதி சாலை மறியல் போராட்டம் தொடங்கியது. அமைதியான வழியில் தொடங்கிய இந்த போராட்டத்தை ஒடுக்க வழி தெரியாமல் காவல்துறையினர் அதை கலவரமாக மாற்றினார்கள். மறியல் செய்தவர்களை கைது செய்யாமல் அவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதில் பல ஆயிரம் பேரின் மண்டை உடைந்து சாலைகள் குருதிமயமாக மாறியது. பல இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களை தூண்டிவிட்டு வன்னியர்களோடு மோதவிட்டு கலவரமாக்கி வேடிக்கை பார்த்தார்கள். அதிரடிப்படை இறக்கப்பட்டும் பின்வாங்காமல் தொடர்ந்து போராட்டத்தை அச்சமில்லாமல் நடத்தினார்கள் வன்னிய இளைஞர்கள். 3 மாதங்களுக்கு முன்னரே போராட்ட தேதி அறிவிக்கப்பட்டிருந்தும் அது வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே அந்த தேதியில்தான் அண்ணா அறிவாலய திறப்பு விழாவை வைத்திருந்தார் கருணாநிதி. இதனால் திறப்பு விழாவுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த திமுகவினரின் வாகனங்களும் மறிக்கப்பட அவர்களும் நம் சமுதாய மக்களோடு மோதலில் இறங்கினார்கள். வன்னிய சமுதாயத்தின் ஆதரவால் வளர்ந்த இருபெரும் கட்சிகளும் வன்னியர்களின் உணர்வு போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முனைப்போடு பல வழிகளில் முயன்றன. சில ஆதி திராவிடர் வீடுகள் திட்டமிட்டு கொளுத்தப்பட்டு பழி வன்னியர்கள் மீது போடப்பட்டது. இதனால் சில இடங்களில் சகோதர உணர்வோடு வாழ்ந்த இரு சமுதாய மக்களுக்கிடையில் மோதல் ஏற்பட்டது. ஆனால் எத்தனை முயன்றும் சாலை மறியல் போராட்டம் மட்டும் திட்டமிட்டபடி நீடித்துக் கொண்டிருந்தது. போர் என்று வந்தால் வெற்றியை தவிர வேறு எதையும் விரும்பாத நம் சமுதாய மக்கள் சாலை ஓரத்திலேயே தங்கி சமைத்து சாப்பிட்டுக் கொண்டு மறியலை தொடர்ந்தார்கள். காவல்துறை முன்னின்று வாகனங்களை இயக்க முயன்று பார்த்தும் முடியாமல் போனது. வன்னியர்கள் கொந்தளித்தால் என்ன நடக்கும் என்பதை அப்போதுதான் நாடே புரிந்து கொண்டது. ஆனால் அரசு மட்டும் அதை புரிந்து கொள்ள மறுத்து காவல்துறை மூலம் அடக்குமுறையை ஏவிவிட்டது. காவல்துறையும் தன் பலத்தை காட்டுவதற்காக மறியல் செய்தவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி பயமுறுத்தி பார்த்தது. மிக பின்தங்கிய ஒரு சமுதாயம் தங்கள் உரிமைக்காக போராடியதற்கு பரிசு துப்பாக்கி குண்டுகள். ஆனால் காக்கை குருவிகள் அல்லவே நாம். அதை பார்த்து கலைந்து சிதறி போவதற்கு வாளையும் வேலையும் களத்தில் கண்ட வம்சம் அன்று துப்பாக்கி குண்டுகளையும் எதிர்கொள்ள துள்ள துடிக்க பல வன்னிய இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். 4 பேர் பலி 8 பேர் பலி என்று ஆங்காங்கே செய்திகள் காட்டுத்தீ போல பரவ போராட்டத்தின் வேகம்தான் அதிகரித்ததை தவிர குறைந்து விடவில்லை. வாழ்வா சாவா என்ற முடிவோடு களம் இறங்கிய வன்னிய மக்கள்
பல இடங்களில் மரங்களை சாலைக்கு குறுக்கே வெட்டி போட்டு போக்குவரத்து தொடர முடியாதபடி செய்தார்கள். சென்னை தஞ்சை சாலையில் உள்ள காடுவெட்டி மேம்பாலம் தகர்த்தெறியப்பட்டது. காவல்துறையும் தன் அடக்குமுறை தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்க துப்பாக்கி கொண்டு ஏந்தி வீரமரணம் அடைந்த வன்னியர்கள் எண்ணிக்கை ஒன்றல்ல இரண்டல்ல 21. ஆம், லட்சிய வேகத்தோடு தங்கள் உரிமைகளை வென்றெடுக்க புறப்பட்டவர்களில் 21 பேர் அடக்குமுறை விளைவால் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி போனார்கள். இன்னுயிர் தந்து இனமானம் காத்த வன்னியர் குல சிங்கங்களே, எண்ணிய செயலை எண்ணிய படியே நடத்தி முடித்த தங்கங்களே, எங்கள் வன்னியர் சங்கத்தின் அங்கங்களே. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது, இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. எங்கள் அப்பா முனுசாமி நாயக்கர் 7 நாள் சாலை மறியல் தொடர் போராட்டத்தில் ரத்தம் எடுத்தான் துபாய்க்கடி. இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல, உங்கள் 21 உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது. ஏழாவது நாள் சாலை மறியல் கடைசி நாள் பந்து போராட்டம் நடக்கும்போது என்னுடைய ஹரிப்பார் மகன் தம்பி ஜனண்டாபுரத்தில் ஐயா அறிக்கை விட்டுருக்கிறார்னு சொல்லி கேட்கும்போது போல எல்லாத்துக்கும் தான் போறாருன்னு கேட்டோன்னு அடித்து அவனை இங்கேயே கொண்டுட்டாங்க. போலீஸாரும் ஆஸ்பத்திரி போகிறதுக்கு விடலை, நாங்கள் போனாலும் போலீஸார் விடலை. மறுபடியும் எங்களுக்கு தகவல் கேட்டு கட்நாயக்கப்பட்டியிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் ஆஸ்பத்திரியில் போய் போலீஸ்கார ஐயா பையனை அடிச்சு கொண்டு விட்டாங்கன்னு மறுபடியும் மட்டும் வாழ்ந்திடல்ல அனைவருக்கும் பயன் தருவது 108 ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போர் இது. போராட்டம் நடக்கும்போது ஆனால் மற்ற இடத்தை சேர்ந்தவங்களெல்லாம் இவங்களுக்கு எதிராக தான் செயல்பட்டாங்க. ஏன்னா அடிக்கும்போது எல்லாரும் அடின்னு சொன்னாங்களே தவிர அடிக்காதுன்னு சொல்லலை யாரும். ஆனால் அந்த அனுபவிக்கிறது போது எல்லாரும் தான் அனுபவிக்கிறாங்க. அந்நியர்கள் மட்டும் அனுபவிக்கல, வன்னியரோடு சேர்ந்து பிற்பட்ட இனம் அத்தனையும் அனுபவிக்கிறார்கள். அது ரொம்ப பாராட்ட தகுந்த ஒரு இது. இந்த போராட்டம் பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு, வரலாற்று வெற்றி என்று சொல்லலாம். ஏன்னா இந்த போராட்டம் மட்டும் நடக்கலன்னா தன்னுடைய ஜாதி சொல்லிக்கவே வெக்கப்பட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிந்து சாதி சொல்றது கூட வெக்கப்படுவாங்க. அப்படி இருந்தாங்க. அவ்வளோ கீழ் நிலையில் இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு மேல்நிலைக்கு வரதுக்கு காரணமாக இருந்தது இந்த போராட்டம், இந்த ஒதுக்கீடு. இது 2 தான். எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது ஐயா. ஏற்றிய விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது, இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. போராட்டம் நடப்பது இந்த பொண்ணு 5 மாதம் வயத்தில் எங்கள் எல்லாம் போயிட்டு போனாங்க. போன உடனே அங்கே என்ன நடந்தது எல்லாமே அடிச்சு சுட்டுட்டாங்க. இவங்க எங்கேயோ போய் மறைஞ்சின்னு வந்தாங்க. மறைஞ்சின்னு அப்புறம் சுட்டுட்டாங்க. சுட்டுட்ட உடனே பனையப்பத்தில் இட்டுன்னு போய் ஒரு வீட்டை மறைஞ்சிக்கின்னு இருந்தாங்களாம். அங்கே போனோடனே தண்ணின்னு கேட்டாங்களாம். போலீஸ்காரங்க வச்சு பாருன்னு ஈத்துன்னு போனாங்களாம். ஈத்துன்னு போய் பார்த்து வண்டியில் ஈட்டுன்னு போனாங்களாம். ஈட்டுன்னு போய் பார்த்து விற்கிற வண்டி வந்து சேர்த்துட்டாங்களாம்.
ஐயாவின் கருவிழி அசைந்து வருகின்ற பாதையில் உடல் பொருள் சொந்த உயிரையும் தந்தது வன்னியர் குலத்தின் வீரர்களே. போராட்டத்தில் போய் அங்கே என்ன பண்ணினாங்க தெரிய கலந்துக்கினாங்க. அந்த கலந்துக்கும் போது போலீஸ்காரர் என்ன பண்ணாரு, துப்பாக்கியால சுட்டுட்டாங்க. சுட்ட உடனே எனக்கு நான் வீட்டில் இருக்கிறேன், அங்கேருந்து வந்து மாரி உங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, சுட்டுட்டாங்க, சுட்டு போட்டுன்னு சொன்னாங்க. நான் குடுன்னு ஓடி பாட்டில் தண்ணி எடுத்துன்னு போனேன். அந்த தண்ணி கூட கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை தெருத்தி அடிச்சு ஓடி அந்த தள்ளிட்டாங்க அந்த போலீஸ்காரர். அதோட நான் வந்து வீட்டில் இருந்துட்டேன். மறுபடியும் என்ன பண்ணாங்க, ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போட்டுன்னு போனாங்க. போகும்போது நாங்கள் போகிறதுக்காட்டியும் வண்டியிலே தூக்கி போட்டுன்னு போயிட்டாங்க. அதோட நான் வீட்டிலே வந்து கட்டி கிடந்தேன். எனக்கு எங்கள் 2 குழந்தைங்களை விட்டு போனால் நல்லா அந்தராச்சா நிற்கிறேன். அதனால ஐயா பார்த்து தான் அந்த தலைமையில எங்களுக்கு கஞ்சி ஊற்றின்னு வராங்க. 3% மட்டுமே ஒதுக்கி முழுவதும் சுரண்டிய கூட்டத்தில் முதுகு எலும்பை உடைத்து எரிந்தது வன்னியர் குலத்தின் வீரர்களே. தன்மானம் காத்த தமிழ்மானம் காத்த உங்கள் தியாகம் பெரியது. அந்த தியாகம் தானே வன்னிய மக்களை நாடாளும் படியாய் செய்தது. போராட்டத்துக்கு போனாங்க. போகக்குள்ள வந்து சுட்டுட்டோம் நாங்கள் போலீஸுக்காரு சொல்லக்குள்ள நீ சுட்டாலும் சூடு நானுங்க தான் வந்து எல்லாம் மறிப்பு பண்ணிட்டு எல்லாம் கும்பலாக ஓடினாங்க. ஒரு 1000 பேர் ஆட்டம். போகக்குள்ள எல்லாம் ஓடிட்டாங்க. இவர் ஆட்டுக்குனாரு. ஆட்டுக்கும் சுட்டாங்க. சுட்டதும் உடனடியே நான் போய் பார்க்கறதுக்கு ஓடினேன். விட மாட்டேன்ட்டாங்க. துப்பாக்கியால போயிட்டு ஒன்று சுட்டுடுன்னு சொன்னானுவ. என்னை சுட்டாலும் சூடுங்க, நான் எங்கள் வீட்டுக்கார பார்க்கணும்னு சொன்னேன். இது மாதிரி போட்டு வாசல்ல போட்டானுவா. எங்கள் தளபதி மாவீரன் ஜெயகுரு சீரிய தலைமையில் அணி திரள்வோம். இன்றும் என்றும் ஐயாவின் சொல்லை கேட்டு அவர் வழி நடந்திடுவோம். போராட்டம் நடந்துகிட்டே இருக்குதுங்க. ஓட்டுல இருந்து அடிச்சு இழுத்துக்கிட்டு போனாங்க. ஏன் அடிச்சு இழுத்துட்டு போன, ஒன்னையும் அடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுமான்னு சொன்னாங்க. நானும் ரயில்வே கேட்டு இழுத்துக்கிட்டு போனாங்கன்னு அழுதுகிட்டே போனா விடமாட்டேன். கூட்டு வரலாம்னு திரும்பி போனா என்ன அடித்துக்கு போலீஸ்காரர் காலை மேல அடிச்சு காலெல்லாம் வீங்கி வெள்ளிக்கிழமை கூட்டம் திரும்பி சனிக்கிழமை இறந்து. விடுதலை எதிராக எவரினும் அவர் தடைகளை தகர்த்து முன்னேறுவோம். வீர வணக்கம் செய்து வன்னியர் விடியலை தேடி போரிடுவோம். முறை கேஸு ஒரு 20 முறைக்கு மேல நான் கேஸுக்கு போயிருக்கிறேன். ஒரு 60-70 கேஸ் இல்லை. அதுல 307 மட்டும் ஒரு 15 307 இருக்குங்க. பல பஸ் ரிப்பேர்ச்சுங்க. அதுல ரகுபதிங்கிற தம்பியை வந்து குண்டாசு போட்டாங்க. ஐயா தாங்க அதை காப்பாற்றி விட்டாரு. ஐயா கிட்ட வந்து ஐயா மேலே குண்டாசு போட்டாங்க. ஐயா காப்பாற்றி விட்டாரு. வந்து எம்பி மேல குண்டாசு போட்டாங்க. ஐயா காப்பாற்றி விட்டாரு. 2 முறை கண்டதும் சுட சொல்லி 2 முறை காலனி பிரச்சனையும் போது வந்து வன்னி சங்க பிரச்சனையும் போது பிடிச்சி போட்டதுனால அப்பப்போ போய் ஜெயில் சேலம் மத்திய சிறையில் வந்து அடைச்சிடுவாங்க. அடிக்கடி பிடிச்சி போட்டுக்கிறதுனால நான் அண்ணா கவரே போடலைங்க. 15 வருஷமா அண்ணா கவர் கூட போடலை. ஏன்னா சும்மா பிடிச்சிட்டு போகிறோம். அங்கே போய் அண்ணா கவர் அவுத்துக்கிட்டு என்னதுன்னு சொல்லி இப்போதாங்க போராட்டம் ஐயா இல்லைன்னாரு. அதுக்கு பிறகுதான் நான் அண்ணா கவரே போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்ல,
இனம், மொழி, தேசம் காக்கும் போர் என்று வந்தால் இழப்பதற்கும் தான் என்று நிரூபித்து உயிர்விட்ட அவர்களின் அந்த தியாகத்தை போற்றும் வகையில் நினைவு தூண் அமைத்து ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 17 அன்று மலர் வளையம் வைத்து வணங்கி வருகிறோம். செப்டம்பர் 17 இருந்து 23 வரை தியாகிகளின் நினைவு நாளாகவும் போற்றப்படுகிறது. உயிர் தியாகம் செய்தவர்களின் குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்கியதோடு அவர்கள் பெயரில் அறக்கட்டளை ஒன்றையும் சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் நம் மருத்துவர் ஐயா தொடங்கியுள்ளார். இன்றளவும் சங்க மாநாடுகள் அவர்கள் நினைவினை போற்றிய பின்னரே தொடங்கப்படுகிறது. ஆனால் இத்தனை இழப்புகளுக்கு பின்னரும் நமக்கு இடஒதுக்கீடு கிடைத்ததா என்றால் இல்லை. மீண்டும் டிசம்பர் 12, 1988 அன்று மண்டல் குழு பரிந்துரைகளை நிறைவேற்ற கோரி ஒரு நாள் சாலை மறியல் போராட்டமும் கடை அடைப்பும் நடத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டது. ஏற்கனவே நமது போர்க்குணத்தை அறிந்து அனுபவப்பட்டிருந்த அரசு இந்த முறை தானாகவே அரசு வாகனங்களை நிறுத்திக் கொண்டது. இதன்பின் இந்த அரசாங்கத்தை நம்பி பலனில்லை என்று புரிந்து 1989 வந்த தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. நடைபெற இருந்த தேர்தலுக்காக எந்த வேட்பாளர்களும் கிராமங்களில் நுழைந்து வாக்கு சேகரிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. காவல்துறையை வைத்து சமாளிக்க முடியாதென்பதால் ராஜீவ் காந்தி இராணுவத்தை அனுப்பி வைத்தார். அப்போதுதான் இராணுவம் மஞ்சள் பூ ஒடுக்குமுறை என்ற பெயரில் வன்னியர்கள் வீடுகளுக்குள் எல்லாம் புகுந்து அடித்து நொறுக்கி கண்ணில் பட்ட மஞ்சள் கொடி கம்பங்களை எல்லாம் வெட்டி சாய்த்தது. என்றாலும் அப்போதைய தேர்தலை வன்னியர்கள் புறக்கணிப்பு செய்தனர். இதனால் மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று கருணாநிதி முதலமைச்சரானார். வன்னியர்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணவில்லை என்றால் நாம் நிரந்தரமாக ஆட்சி செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்ட கருணாநிதி 1989 வன்னியர்கள் கேட்ட இடஒதுக்கீட்டினை கொடுத்துவிடும் முடிவுக்கு வந்தார். என்றாலும் அதன் பலனை வன்னியர்கள் அனுபவிக்க முடியாதபடி 108 சாதிகளை உள்ளடக்கி மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% இடஒதுக்கீட்டினை வழங்கினார். 1980 தொடங்கி 89 வரை 10 ஆண்டுகள் போராட்டம் நடத்தியும் நம் இனத்துக்கென்று தனி இடஒதுக்கீட்டினை பெற முடியாமல் போனது. மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு 1993 வரை இடஒதுக்கீடு இல்லை. அவர்கள் ஓசி எனப்படும் பொது பிரிவினராகவே கருதப்பட்டு வந்தனர். 1978 மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தபோது சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களை அடையாளம் காண்பதற்காக பிந்தேஸ்வரர் பிரசாத் மண்டல் என்பவர் தலைமையில் 2வது அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் குழு அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆய்வினை செய்து முடித்த மண்டல் குழு 1980 தனது அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பித்தது. மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் உயர்கல்வி நிறுவனங்களிலும் ஓபிசி எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் 10 வருட காலம் இந்த பரிந்துரை மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை. பின்பு 1990 பிபி சிங் பிரதமரான போதுதான் இதை செயல்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்குவது என்ற முடிவை உயர் சாதிக்காரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எதிர்ப்புகள் எழுந்தபோதும் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்த காரணத்தால் தன் ஆட்சியையே இழந்தார் பிபி சிங். பின்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து 1993 ஆண்டிலிருந்து இடஒதுக்கீடு முறை அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த இடஒதுக்கீடும் வேலைவாய்ப்பில் மட்டும்தானே தவிர கல்வியிலே கிடையாது. பாராளுமன்றத்தில் தொடர்ந்து ஐயா தலைமையில் போராடிய பின் கல்வியிலும் இடஒதுக்கீட்டுக்கு வழி செய்யும் மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனாலும் இதை செயல்படுத்த விடாமல் முன்னேறிய வகுப்பினர் தாங்களே அனைத்தையும் அனுபவிக்க தொடர்ந்து சதி செய்து எதிர்த்து வருகின்றனர். ஐயாவும் பிற முன்னணி தலைவர்களோடு கலந்து ஆலோசித்துக் கொண்டு தொடர்ந்து நம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் டெல்லி சென்று போராடி வருகிறார்கள். இதிலும் வெற்றி கிடைக்கப் போகும் நாள் அதிக தொலைவில் இல்லை. தொடர்வண்டியில் படுத்து கிடக்கிறவனுக்கு உட்கார இடம் கேட்டு வருகிறவனை பார்த்தால் எரிச்சலாக இருக்கும். அதை போலத்தான் சலுகைகளை இத்தனை காலம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் இடஒதுக்கீடு கேட்டதும் எரிச்சல் வருகிறது. என்றாலும் நமக்கு உரிய பங்கினை ஐயாவின் வழிகாட்டுதலால் பெறுவோம், பெற்றே தீருவோம் என்பது உறுதி. வந்தவர்களும் சென்றவர்களும் எத்தனையோ பேர். ஆனால் இந்த வன்னிய சமுதாயம் ஒன்றுபட்டதும் இன்று வென்று நிற்பதும் ஐயா என்ற ஒரு தனி மனிதரின் கடும் உழைப்பால் தான். இனி முன்னேற்றமே இல்லை, அழுத்தப்பட்ட சமுதாயம் தான் இது, வீழ்த்தப்பட்ட சமுதாயம் தான் இது என்ற ஒரு நிலையில இருந்து எங்களுக்கும் வாழ்வு உண்டு, எங்களுக்கும் விடியல் உண்டு. அந்த விடியலை உருவாக்கக்கூடிய ஒருவர்
பிறப்பது உண்டு. அவருக்கு பெயர்தான் டாக்டர் ராமதாஸ். ஐயாவை போல அதே வேகத்தோடும் விவேகத்தோடும் நம் வன்னிய சமுதாயத்தை வழிநடத்தி 20% இடஒதுக்கீட்டை நமக்கு பெற்றுத்தர நம் சின்னையா அவர்களும் தீவிரமாக போராடி வருகிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் தமிழகத்திற்கும் கர்நாடகா மாநிலத்திலே அந்த மாநிலத்திற்கு ஏற்ப ஜனத்தொகைக்கு ஏற்ப நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பளித்தார்கள். அந்த தீர்ப்பு வாயிலாக உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள், யார் யார் எந்தெந்த மக்கள் எவ்வளவு இருக்கின்றார்கள் என்று எடுங்கள். நாங்க தமிழ்நாட்டில் 6 கோடி மக்கள் 2.5 கோடி மக்கள் இந்த வன்னிய மக்கள், இந்த 2.5 கோடி மக்களுக்கு நியாயமா நீங்க கொடுக்க வேண்டியது 33%. ஆனா நாங்க கேட்கறது எல்லாம் எவ்வளவு? வெறும் 20% தான் நாங்க கேட்கிறோம். வெறும் 20% கொடுத்துட்டு போங்க. எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் தமிழகம் தாங்காது. தமிழகம் தாங்காது. ஒரு நாள், ஒரு வாரம், ஓராண்டு அல்ல, இது தேவைப்பட்டால் 7 ஆண்டு காலம் சிறைக்கு செல்ல இந்த அன்புமணி அடித்தளத்தில் இருக்கின்ற வன்னிய சமுதாயத்தை நிச்சயமாக நான் முன்னேற்றியே தீர்வேன். எத்தனை போராடி இடஒதுக்கீட்டை பெற்றாலும் அதை பயன்படுத்திக் கொள்ள நமக்கு கல்வி தகுதி வேண்டாமா? வன்னிய சமுதாயத்தினர் அதனையும் பெற தாயுள்ளத்தோடு சிந்தித்த ஐயாவின் கடும் உழைப்பாலும் முயற்சியாலும் உருவானதுதான் கோனேரி குப்பத்தில் எழுந்துள்ள கல்விக் கோவில். நம்முடைய இந்த வன்னியர் சமுதாயம் முன்னேற வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி கல்வி, படிப்பறிவு பெற வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர் கல்வி அறக்கட்டளையை தொடங்கி அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு ஊராக, ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு நகரமாக, ஒவ்வொரு மாவட்டமாக கல்வி நிறுவனங்கள், கல்வி ஸ்தாபனங்களை தொடங்க வேண்டும் என்று நோக்கி அதற்கு முன்னோட்டமாக இந்த சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலே கோனேரி குப்பம் என்ற கிராமத்திலே 250 ஏக்கர் நிலப்பரப்பிலே வன்னியர் கல்வி அறக்கட்டளை சார்பாக இந்த அழகிய வளாகத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த வளாகத்திலே நம் வன்னிய மாணவர்கள், மாணவிகள் இலவசமாக படிப்புகள், தேர்வுகள், பயிற்சிகளை பெறுவார்கள். குறிப்பாக மருத்துவ படிப்பு, பல் மருத்துவ படிப்பு, பொறியியல் படிப்பு, சட்ட படிப்பு, கலை படிப்பு, இதில்லாமல் மற்ற பயிற்சிகள் பெறுவதற்கு பெரிய வாய்ப்பினை ஐயா அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். இந்த கல்வி கோவில் இந்தியாவிலே மிக பசுமையான ஒரு கல்வி கோவில். நான் உலகெங்கும் பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன். முன்னேறிய நாடு அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே பார்க்கின்ற வளாகத்தை விட இந்த ஒரு கல்வி கோவில் மிக பசுமையான, மிக நவீனமாக, மிக பிரம்மாண்டமாக ஒரு கல்வி கோவிலை ஐயா அவர்கள் நம் சொந்தங்களுக்கு, கிராமங்களிலே வாழ்கின்ற நம் சொந்தங்களுக்கு இலவசமாக பயிர வேண்டும் என்று, இலவசமாக பயில வேண்டும் என்ற நோக்கத்திலே இதை கட்டியிருக்கின்றார். ஐயாவும் நம்முடைய அன்னை அவர்களும் ஒவ்வொரு செங்கலாக இந்த கல்வி கோவிலை உருவாக்கியிருக்கின்றார்கள். இந்த இடம் வன்னியர் கல்வி அறக்கட்டளையின் தேசிய போட்டி தேர்வு பயிற்சி மையத்தின் வளாகம். இது பொறியியல் கல்லூரி. சொல்லப்போனால் தமிழகத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு பொறியியல் கல்லூரி. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சதுர அடியிலே மிக நவீன வசதிகளுடன் பொறியியல் கல்லூரியை கட்டியிருக்கின்றார் நம்முடைய இனமான காவலர் ஐயா அவர்கள். இது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இங்கு கிட்டத்தட்ட 1000 மாணவ மாணவிகள் பயின்று கொண்டிருக்கின்றார்கள். பட்டப்படிப்பு, குறிப்பாக BA, BSc, BCom, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற படிப்புகள் எல்லாம் இங்கே இலவசமாக நம் மாணவ மாணவிகள் பயின்று கொண்டிருக்கின்றார்கள். இது மாணவ மாணவிகள் தங்குகின்ற விடுதி. இங்கே கிட்டத்தட்ட 500 மாணவ மாணவிகள் தங்கி இங்கே இந்த கல்வி கோயிலே படித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கணினி மையம் மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமில்லாமல் கிராமங்களில் வாழ்கின்ற அடித்தட்டு மக்கள், குறிப்பாக நம் சமுதாய மக்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கின்றார் ஐயா அவர்கள். இது நூலகம். இங்கே கிட்டத்தட்ட 500 மாணவர்கள் படிக்கின்ற வசதிகள் இருக்கிறது. இந்த நூல்களிலே மாணவ மாணவிகள் பயின்று வேலைவாய்ப்பினை, அதாவது போட்டித் தேர்வுகளுக்கான நூல்கள் அதிகமாக இந்த நூலகத்திலே இருக்கிறது. இந்த வளாகம் இது சட்டக் கல்லூரிக்காக கட்டப்பட்ட கட்டிடம். இன்னும் ஒரு சில மாதங்களில் இங்கே சட்ட கல்லூரியை தொடங்க இருக்கின்றார் ஐயா அவர்கள்.
அதாவது இந்த கட்டிடம் காட்சி ஊடகவியல் கட்டிடம், விஸ்காம், விஷுவல் கம்யூனிகேஷன். இந்த வளாகத்திலே தொலைக்காட்சி துறை, சினிமா துறையிலே மாணவிகள் பயின்று கல்வி பெற வேண்டும் என்று நம் ஐயாவுடைய நோக்கம். இது உங்களுடைய சொத்து, நம் எதிர்கால சந்ததியினருடைய வன்னிய மக்களினுடைய சொத்தாகும். அன்று கையில் புள்ளி விவரங்களோடு இந்த வன்னிய சமுதாயத்துக்காக ஒவ்வொரு முறை அரசு அமைத்தவர்களையும் ஐயா தேடி சென்று கொண்டிருந்தார். இன்று அவர்களே ஒவ்வொரு முறை ஆட்சி அமைக்கவும் ஐயாவை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஐயாவுக்கு கிடைத்த வெற்றி, ஒன்றுபட்ட வன்னிய சமுதாயத்துக்கு கிடைத்த வெற்றி. இந்த வன்னிய இனம் வாழ்ந்த சிறப்பு, வீழ்ந்த கொடுமை, ஐயாவின் வருகைக்கு பின் அடைந்த பெருமை, இதையெல்லாம் அறிந்து கொண்ட பின் வன்னியராய் பிறந்த எவரும் இன உணர்வினை பெறாமல் இருக்க முடியாது. மழுங்கி போன அந்த உணர்வை அவர்களுக்கு திரும்ப ஊட்டவே மாவட்டம் தோறும், வட்டங்கள் தோறும் நமது வன்னியர் சங்க தலைவர் திரு சே குரு அவர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். நாம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டோம், எப்படியெல்லாம் திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டோம், எப்படியெல்லாம் சீரழிக்கப்பட்டோம், எப்படியெல்லாம் வஞ்சகர்களால் நாசமாக்கப்பட்டோம் என்பதையெல்லாம் அவருடைய 2 மணி நேர பேச்சு புள்ளி விவரத்தோடு ஆதிகாலம் தொட்டு இக்காலம் வரைக்கும் அவர் விளக்கிய அந்த 2 மணி நேர பேச்சை கேட்ட பிறகு வன்னிய இளைஞர்கள் எந்த கட்சியிலும் இருக்க மாட்டார்கள். வன்னிய ரத்தம் ஓடுகின்ற இளைஞர்கள் வேறு எந்த கட்சியிலேயும் இருக்க மாட்டார்கள். நான் ஒரு வன்னியன் என்று சொல்லிக் கொள்ள அச்சப்பட்ட காலம் போய், நான் ஒரு வன்னியன் என்றால் எதிரிகள் அச்சப்படுகிற அளவுக்கு நமக்கு மதிப்பும் உயர்வும் கிடைத்திருக்கிறதென்றால் அது ஐயாவால் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ பிறந்தவர்கள், நமக்கு வாழ வழிகாட்டத்தான் அவர் நம்மை அழைக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வாழ பிறந்தவர்கள், நீங்கள் அனைவரும் வாழ பிறந்தவர்கள். வாழ பிறந்த நீங்கள் வாழும் வழியை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். வாழும் வழியை உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் சொல்லுவோம். அதை நீங்கள் கடைப்பிடித்து நடங்கள், நீங்கள் வாழ்வீர்கள், வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லி, தமிழ் சமுதாயம் அனைத்தும் வாழ வேண்டும், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அனைத்தும் வாழ வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம். இதுதான் காலம் நமக்கு. இனி ஐயாவை போல ஒரு தலைவர் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. அவர் ஆணைப்படி, அவர் வழிகாட்டுதலின்படி வேற்றுமைகளை மறந்து இன உணர்வோடு ஒன்றுபடுவோம். இன உணர்வு கடலென மூழட்டும், லட்சிய வெறியில் நரம்புகள் இருகட்டும். இத்தனை நாள் கவர்ச்சி மாயையில் மூடி கிடந்த அறிவு கண்கள் திறந்து சிவக்கட்டும். நாளை நாம் வாழப்போகிறோம். அதற்கு நாமே இந்த நாட்டை ஆளவும் போகிறோம். தாய் வீடும் தாய் நாடும் ஒளியில் மிதக்கும் தலைவர் என்றால் ஐயாவையே எண்ணிட தோன்றும். தாய் வீடும் தாய் நாடும் ஒளியில் மிதக்கும் தலைவர் என்றால் ஐயாவையே எண்ணிட தோன்றும். ஊழலற்ற இதயங்கள் எங்கும் விரியும், ஊழலற்ற இதயங்கள் எங்கும் விரியும். ஒன்றுபட்ட இந்தியாவின் காட்சி தெரியும், ஒன்றுபட்ட இந்தியாவின் காட்சி தெரியும். பட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடக்கும், பட்டி தொட்டி எங்கும் இன்பம் கொட்டி கிடக்கும். பட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடக்கும், பட்டி தொட்டி எங்கும் இன்பம் கொட்டி கிடக்கும்.